சில விஷயத்துல வெளியே வரணும். ஆண்டவர் என்ன கொஞ்சம் தூக்கி விட்டா நல்லா இருக்கும். நிறைய நேரங்களில் இப்படி சொல்லுவோம் தானே, சரி இந்த சூழ்நிலை எந்த மனுஷன் என்ன லைட்டா கொஞ்சம் லிஃப்ட் பண்ண நல்லா இருக்குமே, இந்த சூழ்நிலையை கொஞ்சம் கடக்கிறதுக்கு யாராவது மனுஷனை நீ பார்க்காத. இனி கர்த்தர் தான் உனக்காக வழக்காடுவா, அவர் தான் உனக்காக யுத்தம் பண்ணுவா, அவர் தான் உன் தேவைகளை சந்திப்பார், அவர் தான் உன்னை தூக்கி விட போகிறார். ஏன்னா மனுஷனுக்கு நீ மகிமையை செலுத்துவது தேவனுக்கு நோக்கம் அல்ல. அவருக்கு மட்டுமே கனம், அவருக்கு மட்டுமே மகிமை, அவருக்கு மட்டுமே எல்லாம். நீ ஜெபத்தை மட்டும் பண்ணி கொண்டே இரு. உனக்கு விரோதமா சத்துரு 1000 திட்டங்களை தீட்டிட்டே இருக்கட்டும், ஒன்றும் வேலைக்காகாது. அவன் பொய்யனாய் பொய்த்து போனவனாய் போவானே தவிர சாத்தானின் திட்டம் வாழ்க்கையில நிறைவேறாது. ஏன்னா இவன் பிளான் பண்ணி வச்சிருக்கிறான். ஏன்னா இதை செஞ்சா ஜனம் சந்தோஷப்படுது, யூதர்களுக்கு அது பிரியமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. நான் என்னுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்திக்கலாம், என்னுடைய ராஜாங்கத்தை இன்னும் மேன்மைப்படுத்திக்கிடலாம், மக்களுடைய பார்வையில இன்னும் நல்ல பேரை நான் பெற்றிருக்கலாம். சத்துரு ஒரு பெரிய திட்டத்தை போட்டு பேதுருவை அந்த ஒரு நாளை குறிச்சு வச்சிருந்தானா, அவன் அந்த நாளில் கொண்டு வந்து பேதுருவை காலி பண்ணிடணும். ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஆராதனையில பிசாசு எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில திட்டத்தை உனக்கு எதிராக போட்டு வச்சிருந்தாலும் இந்த வார்த்தையை நம்ம கேட்கும் போது, எப்படி பேதுருவை தூக்கி விட்டவர் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உன்னை, உன் குடும்பத்தை எதுல சத்துரு உன்னை லாக் பண்ணி உன்னை எதுல விளக்க அணைப்பதற்கு, எதுல உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு ஒரு திட்டத்தை அவன் போட்டிருக்கிறான். உன்னை சொல்றேன், ஜெபத்தை விட்டுறாதீங்க, ஜெபம் பண்ண ஆரம்பி. ஒவ்வொரு நாட்களும் ஜெபத்தை இன்னும் அதிகமாக்கி கொண்டே இரு. நேரம் வரும், கர்த்தர் அவன் சத்துருக்களின் திட்டத்தை ஒன்றுமில்லாமல் இல் பொருளாக்குவா. எதுல நீ லாக்கா இருக்கிறியோ, எதுல நீ அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறியோ, விசுவாசி, கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, அவரை நம்பி இருக்கிற தேவ ஜனமே, உன்னை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக விடுகிறவர் அல்ல. என் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை தூக்கி விடும்படி கடந்து வந்திருக்கிறார். எந்தெந்த நிலையில குழிக்குள்ள யோசேப்பை போல குழிக்குள்ள ஏதோ ஒரு குழியில நான் தள்ளப்பட்டவனா இருக்கிறேன் ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு நம்புறீங்களா? என் ஆண்டவர் உன்னை குழியில் இருந்தும், குப்பையில் இருக்கிற உன்னை, சேற்றில் இருக்கிற உன்னை, அலங்கோலமா இருக்கிற உன்னை, உலகம் உன்னை தள்ளி மறந்து போய் இருக்கிற உன்னை தூக்கி விட மனுஷனுடைய கரம் அல்ல, உன்னை விட்டு விலகாத கரம் பரலோக தேவனுடைய கரம். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு என்னை தூக்கி விட என் ஆண்டவர் வந்திருக்கிறார். எரிந்து கொண்டே இருப்பே, எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். எழும்பி பிரகாசிக்கணும்னு நினைக்கிற பிள்ளைங்க, இந்த ஒவ்வொரு வாரமும் நடக்கிற இங்க ஆராதனை ஏதோ ஒரு பகுதியில் உன்னை எழுப்பி கொண்டிருக்கிறது. அந்த வெளிச்சம் இன்னைக்கு உனக்கு இருக்குமானா நீ அறிக்கை பண்ணு, ஷாந்துல்லா ராக்காவா, ஆண்டவரே என்னை எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக, என்னை எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக இன்னைக்கு அலங்கரிங்க சுவாமி. எரிந்து கொண்டே இருப்பேன். எத்தனை காரியங்கள் என் விளக்க அணைக்கிறதுக்கு சத்துரு முயற்சி பண்ணினாலும் நான் எரிந்து கொண்டே இருப்பேன்னு சொல்ற பிள்ளைங்க, எரிந்து கொண்டே இருப்பேன்னு சொல்ற பிள்ளைங்க, உங்க 2 கரங்களையும் உயர்த்தி விசுவாசிக்கிறீங்களா? இந்த ஆராதனையில என்னை எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா, எரிகிற ஒரு தீ பந்தங்களாக, ஸ்தம்பமாக என் ஆண்டவர் என்னை எழுப்ப போகிறார். என் நம்புற பிள்ளைங்க வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி பிசாசு சவால் விட்டு சொல்லுங்க, எரிந்து கொண்டே இருப்பே, எப்போதுமே உமக்கா என் ஜீவன் பிரியும். நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எரிகிற திரிய அணைய பண்ணாதவர், எரிந்து கொண்டே இருப்பே, எப்போதுமே உமக்கா
உனக்குள்ளாக இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒரு அக்கினி பற்றி எரியட்டும். பிசாச சவால் விடு. எத்தனை வருஷம் உன்னை முடக்கிட்டான், எத்தனை வருஷம் நீ பிரகாசிக்க முடியறத தடுத்துட்டான். நிறைந்த விசுவாசி, கர்த்தரனை எரிந்து பிரகாசிக்கிற மால்கா தலா ரகுவ்ரா. ஏமன் ஏமன் எரிந்து கொண்டே இருப்பே. ஆமென் ஆமென் என் ஜீவன் பிரியம். Ribala shantala rakadola raba. எரிந்து கொண்டே. எல்லோரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லலாமா? எரிந்து கொண்டே இருப்பே. எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். லேயாள் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று வேதம் சொல்லுது. லேயாள் என்ன செஞ்சால்? அற்பமா எண்ணப்பட்டாள். ஆனால் அவள் கர்ப்பவதியாக பிள்ளையை பெறும்போது முதல் பிள்ளைக்கு ரூபன் பெயர் விடுறாள், இரண்டாவது பிள்ளைக்கு சிமியோன், மூன்றாவது பிள்ளைக்கு சரியா முதல் கோத்திரம் பேர் என்னது? ரூபன். எல்லாம் சொல்லுங்க ரூபன். அடுத்தது சத்தமா சொல்லுங்கப்பா, பக்கத்துல காதுல போய் காதுல சொல்லுங்க சிமியோன், மறந்துடாத. அடுத்தது லேவி, எல்லாம் சத்தமா சொல்லுங்க லேவி. அடுத்தது யூதா. அஞ்சாவது என்னது? ஃபர்ஸ்ட் என்னது? ரூபன், இரண்டாவது சிமியோன், மூணாவது நாலாவது, அஞ்சாவது தான். அடுத்தது நப்தலி. எல்லாரும் சொல்ல நப்தலி, நல்ல சத்தமா சொல்லுங்க நப்தலி. அடுத்தது காத், எல்லாம் சொல்லுங்க காத்து. எட்டாவது எல்லாம் சொல்லுங்க சத்தமா ஆசேர். இதெல்லாம் படிங்க ஆசேர். ஒன்பதாவது எல்லாம் சொல்லுங்க இசக்கார். இசக்கார், சத்தமா சொல்லுங்க இசக்கார். அடுத்தது செபுலோன், யோசேப்பு, பென்யமீன். இதுல லேயாள் ரொம்ப அற்பமாய் எண்ணப்பட்டவளா இருந்தா. அவ முதல் பிள்ளையை பெறும்போது அவ சொல்றா, என் சிறுமையை கர்த்தர் பார்த்தருளினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன், என் புருஷனை எப்படியாவது நேசிப்பாரு. ஏன்னா தன் தகப்பன் மாத்தி தான் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு யாக்கோபுக்கு. யாக்கோபுக்கு லேயாள அதிகமா பிடிக்கல. அப்போ அவ அற்பமா எண்ணப்பட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவ நினைக்கிறா இப்ப மாதிரி என் புருஷனை நேசிப்பான்னு சொல்லி ரூபன் பெயர் விடுறா. ரெண்டாவது அவள் மறுபடியும் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுறான். அற்பமா எண்ணப்பட்டதே அப்ப எத்தனையோ நேரங்கள் அவ அழுது புலம்பி இருப்பா போல, ஆண்டவரே இந்த அற்பமா எண்ணப்படுறேன்னா இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா, எனக்கு ஒரு நியாயம் செய்ய மாட்டீங்களா? அப்ப அதனால சொல்ல கர்த்தர் கேட்டருளினதுனால அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். மூன்றாவது ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை நான் பெற்றேன், அதனால அவனுக்கு லேவி என்று பெயரிட்டான். நாலாவது தான் பாத்தீங்கன்னா மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை நான் துதிப்பேன். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒருவேளை நான் விசுவாசிக்கிறேன், நான் ஒருவேளை முதல்ல இவனை கர்த்தரை துதிப்பேன்னு பண்ணியிருந்தா அவளுடைய வாழ்க்கை முறையே மாறி இருக்குன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க இன்றைக்கு நான் கர்த்தரை துதிப்பேன், அவரை உயர்த்துவேன், எரிந்து கொண்டே இருப்பேன்,
எத்தனை காடுகள் வந்தாலும், எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும், எத்தனை வெள்ளங்களை நான் கடந்து போனாலும் என் கர்த்தரை நான் துதிப்பேன் என்று சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல ஒரு அரை நிமிஷமாவது கைகளை தட்டி வாய்களை திறந்து நான் கர்த்தரை துதிப்பேன். ஆமென், ஆமென். எல்லாரும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் கர்த்தரை துதிப்பேன். ஆமென், கர்த்தரை துதிப்பேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சொல்லுங்க, ஆமென், நான் கர்த்தரை துதிப்பேன். அப்ப பாடும்போது ஒரு வெறித்தனமா சவால் விடுற மாதிரி, சத்துருவுக்கு சவால் விடுற மாதிரி எரிந்து கொண்டே இருப்பேன். எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வர. ஆமென், ஹல்லேலூயா. நல்ல தேவ பிரசன்னத்துல உணர்ந்து. ஆமென். நான் சொல்றேன் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா, விளக்கு அணைஞ்சிருமோ, நெறிந்த நாணல போல இருக்கிற காரியங்கள் முறிந்து போயிருமோ, மங்கி எரியிற திரி அணைஞ்சு போயிருமோ? இல்ல, தேவன் நமக்காக ஒரு அற்புதத்தை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. ஆமென். எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினே, எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே, நான் எரிந்து கொண்டே இருக்க போறேன் என்று நம்புற பிள்ளைங்க, விசுவாசத்தில் இருக்கிற பிள்ளைகள், come on. என் ஜீவன் கார்மேகம் என்னை மூடினாலும், அந்த காரங்கள் என்னை சூழ்ந்தாலும், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று நம்புற பிள்ளைங்க, நான் கர்த்தரை நீ துதிப்பேன். யூதா என்று பெயரிட்டார். தூயவர் தூயவர், துதிக்க காத்திரரே, ஆறுதல் நீர்தானையா. ஆமென், ஆமென். நல்ல ஒரு தேவ மகிமை நம்மை மூடும்படியாய் சொல்லலாமா? நீர் தூயவர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். தீரரே ஆமாண்டவரே, இந்த ஆராதனையில உம்முடைய ஜீவன், உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய மகிமையின் அலங்காரங்கள் உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் உண்டாகட்டும். யாரும் வெறுமையா இங்கிருந்து போகக்கூடாது. உம்முடைய கிருபையை பெற்றவர்களாய், ருசிக்கிறவர்களாய், உம்முடைய வார்த்தையின் மகத்துவங்களை ஆண்டவரை புசிக்கிறவர்களாக, அதை அனுபவிக்கிறவர்களாக அவர்கள் கடந்து போகும்படியாய் ஒரு அபிஷேகத்தையும் கிருபையை நீர் ஊற்றுவீராகப்பா. மாற வேண்டியதெல்லாம் இன்னைக்கு மாறட்டும் ஆண்டவர். உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில வெளிப்பட வேண்டிய நன்மைகளை நீ வெளிப்படட்டும். ஒருவேளை பிசாசு சில விஷயத்தை உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில மிரட்டி கொண்டிருந்தால், அது எல்லாவற்றுக்கும் இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை ஆண்டவர் வைத்து உங்க பிள்ளைகளுக்கு நீர் பெரிய மகிமையும் கனத்தையும் கொடுக்க போகிறதற்காக நன்றி அப்பா. உங்க கிருபை தாங்கட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் வல்லமையான நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். யார் உட்காருங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சந்தோஷமா இருக்கிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் நல்லா எசைச்சு காட்டுங்க. ஆமென். தேவாதி தேவனுக்கு சரணம், ராஜாதி ராஜனுக்கு சரணம். தேவாதி தேவனுக்கு சரணம், ராஜாதி ராஜனுக்கு சரணம். தூய ஆவி சரணம்,
அபிஷேகநாதா சரணம் சொல்லுங்க. தூய ஆவி சரணம். ஆமென். சரணம் 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 ஐயா சரணம் 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 தேவா. ஆமென். கர்த்தா சரணம், ராஜா சரணம், இயேசுயா சரணம். நல்ல சந்தோஷமா நல்ல சிரிச்ச முகமா பாடலாமா? இன்னைக்கு கர்த்தருடைய மகிமை வெளிப்படும்படியாக கர்த்தாதி கர்த்தனுக்கு சரணம், காருண்ய கேடகமே சரணம் பாடுங்க. ஆமென் ஆமென். லல்லல்லா பரிசுத்த ஆவி சரணம், ஜீவ நதியே சரணம். ஆமென். ஜீவ நதியே சரணம் 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 சரணம். ஆமென் ஆமென். லல்லல்லா தேவா சரணம். ஆஹா 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 தேவா சரணம். ஆஹா இயேசுயா சரணம். சந்தோஷமா தேவா சரணம். ஆஹா நல்லா சிரிச்ச முகமா பாடலாமா? ஆஹா இயேசுயா லல்லல்லா தேவா சரணம். நல்ல 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 மகிமையின் மன்னனுக்கு சரணம், மாசற்ற மகுடமே சரணம். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. லல்லல்லா சத்திய ஆவி சரணம். ஆமென் ஆமென். நல்ல சந்தோஷமா நல்ல நல்ல சரணம். ஆமென். நல்ல சிரிச்ச முகமா ஆமென் சொல்லுங்க பாப். பாடும்போதே அந்த ஒரு ஆண்டவருக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தோட மகிமை மன்னனுக்கு சிரிச்ச முகமா. ஏன்னா எதுக்கு இந்த ஆராதனை நினைக்கிறீங்க? கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கும்போது அந்த நம்ம பாட 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 நிலம் வந்து உழுது கொண்டிருக்கிறார். அப்பதான் அது சரியா விதைக்க முடியும். ராமன் சொல்லுங்களேன், வந்த உடனே ஆண்டுடைய ரேமா வார்த்தையை ஆவியிலனால பேச முடியும். ஆனால் நிலம் சரியா இல்லைன்னா பிரயோஜனம் இல்லையே. ஆமென். அப்போ நிலம் உழணும். அதுக்கு தான் ஆராதனை. அப்படியே ஆண்டவரையும் உன்னையும் ஒன்று கனெக்ட் பண்ணி ஒரு ஆண்டவரோட ஒரு கனெக்ஷன் எப்பவுமே. நம்ம நல்லா கவனிங்க, தேவ பிள்ளைகள் நம்ம போய் தேவ சமூகத்தில் ரொம்ப நேரம் ஜெபம் பண்றதுனால ஆண்டவர் சந்தோஷப்பட்டுருவார் நினைச்சிடாதீங்க. உனக்கும் அவருக்கும் ஆவியில் ஒரு கனெக்ஷன் இருந்துட்டுனா நீ எப்பெல்லாம் அவரை நினைக்கிறிய அவன் கண்ணில் அப்படி கண்ணீர் வரும்பார். அப்போனா நீ புரிஞ்சுக்கோ அவரோட கரெக்டாக இருக்கிறோன். அவன் அவரை எப்போ நினைக்கும் போதெல்லாம் சில வேளை திடீர்னுனாலாம் தானே திடீர்னு கண்ணீர் எனக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்போல்லாம் தெரியும் ஆண்டவருடைய பிரசனை அவ்வளோ அனுபவிப்பேன் நான். ஆமென். ஒரு அள்ளியில் சொல்லக்கூடாதா? அமைதியாக உட்காந்து சும்மா கடந்து கத்தி 4 மணி நேரம் கடந்து கத்தி ஜோம் பண்றதுனால மட்டும் இல்லை, கர்த்தரோட ஒரு கனெக்ஷன் உனக்கு இருக்கட்டும். ஆமென். அது ஒரு ருசி, அது ஒரு மகிமை. சத்தங்கள்லாம் தேவையே கிடையாது. ஆமென். இந்த மாதிரி பாடும்போது சத்தமா ஆண்டவரை பாடிட்டு ஆண்டவரே ஒரு அள்ளியில சொல்லுவோமா? அவன் பாடும்போதே ஒரு சந்தோஷத்தோட ஒரு சிரிச்ச முகமா, மகிமையின் மன்னனுக்கு சரணம், மாசற்ற மகுடமே சரணம், சத்திய ஆவி சரணம், சர்வ வியாபி சரணம். ஹே ஆமென். லல்லல்லா ஆஹா தேவா சரணம், கர்த்தா சரணம். நல்லா இயேசுயா சரணம், தேவா சரணம். ஆமென் ஆமென். ஆஹா தேவா சரணம். ஆமென். ஆஹா தேவா சரணம்.
இசையா சரணம். தேவாதி தேவனுக்கு சரணம். ஆமென். சரணம். ஆமென் ஆமென். தேவாதி தேவனுக்கு சரணம். ராஜாதி ராஜனுக்கு சரணம். நல்ல கை தட்டி. தூய ஆவி அபிஷேகநாதா சரணம். சரணம் சரணம் சரணம். ஆமென் ஆமென். ஆமென் ஆமென். தேவா சரணம். ராஜா சரணம். மேசப்பய சரணம். சரணம். கர்த்தாதி கர்த்தனுக்கு சரணம். நல்லா ஆமென் ஆமென். கர்த்தாதி கர்த்தனுக்கு சரணம். ஆமென். பரிசுத்த ஆவி சரணம். ஆமென் 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 ஆமென். சரணம் சரணம் சரணம். லல்லல்லா. ஆமென் 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 ஆமென். தேவா சரணம். கர்த்தா சரணம். தேவா சரணம். ஆமென் ஆமென். இசையா சரணம். தேவா சரணம். கர்த்தா சரணம். ராஜா சரணம். இசையா சரணம். என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அன்போடு ஆராதிப்பேன். எல்லாரும் ஆசையா என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. மனசார மகிமைப்படுத்துறே. என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அன்போடு ஆராதிப்பே. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் மனசார மகிமைப்படுத்துறே. மண்ணான என்ன மனுஷனாய் மாற்றி மன்னன் நீங்க. மாய்மாளமான மனுஷன மகனாய் மாற்றி நீங்க. மண்ணான என்ன மனுஷனாய் மாற்றி மன்னன் நீங்க. மாய்மாளமான மனுஷன மகனாய் மாற்றி நீங்க. உண்மையவா என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அன்போடு ஆராதிப்பே. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. மனசார மகிமைப்படுத்துற. ஆமென் ஆமென். என்னை அழகுபடுத்தும் தெய்வம் ஆமென். அன்போடு ஆராதி. என்ன அழகு ஆராதனை செய்கிறே. மனசார மகிமைப்படுத்து. நல்ல ஆவியில் நிரம்பி பாடலாமா? ஆமென் ஆமென். மனசார மகிமை. நல்ல கையை தட்டி. என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அன்போடு ஆராதி. ஆமென் ஆமென். என்ன நீங்க தானப்பா. மனசார படுத்து. இன்னும் இன்னும் என்ன அழகுபடுத்தும் தெய்வம் அன்போடு ஆராதிப்பேன். என்ன நீங்க தானப்பா. இன்னும் 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 என்ன அழகுபடுத்தும் தெய்வம்
ஆமென் ஆமென் ஆமென். என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம். ஆஹா என்ன அழகு படுத்தும் தெய்வம். அன்போடு ஆராதித்தே என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம். மனசார மகிமைப்படுத்து ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறா மகிமைப்படுத்துறேன். அவன் அவன் ஆராதனை செய்கிறேன். என்ன அழகு படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அவன் 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 என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம். அப்படியே ருசிச்சு பாடலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை அழகுபடுத்தும். என்னை அழகு ஷபலகதரபலகதரபா ரிபல ஷந்தல ரகதுரபா ரிகதல ஷகதரபா மகிமைப்படுத்தும் தெய்வம். நீங்கதான் மகிமைப்படுத்து. இன்னும் ஆசையா என்ன அழகுபடுத்தும் தெய்வம். அன்போடு ஆராதிப்பே என்ன ஆமென். மனசார மகிமைப்படுத்து. இன்னும் இன்னும் என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அன்போடு ஆராதிப்பேன். Come on. மனசார மகிமைப்படுத்துறே. ஆராதனை ஆராதனை செய்கிறே. மனசார மகிமைப்படுத்துறே. ஆமென் 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 ஆமென். மனசார மகிமை ஏமன். என்ன அழகு படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. எல்லாரும் விசுவாசத்தோட பாடுங்க. உன்னை அலங்கரிப்பார். காலையின் அலங்காரத்தை போல உன்னை அலங்கரிப்பார். ஆமென் ஆமென். அன்போடு ஆராதிப்பே என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. மகிமைப்படுத்து ரிபல ஷபதரபா என்ன அழகு படுத்தும் தெய்வம். என்ன அழகு படுத்தும் தெய்வம். அன்போடு ஆராதிப்பேன் என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம். நல்ல கை தட்டி ஆமென். அப்படி அந்நிய பாஷைகளை பேசி ஆவியில நிரம்பி நீ ஆவியில பாட 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 எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை கர்த்தர் அலங்காரமா அலங்கரித்து கொண்டே இருக்கிறார். மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியை போல என்னை அலங்கரித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு எனக்கு அலங்காரம், எனக்கு அலங்காரம். சத்ரு வேறு ஒரு அலங்காரத்தை எனக்கு வைக்க பிளான் போடலாம், திட்டம் போடலாம். ஆனா என் தேவன் எனக்கு ஒரு மகிமையின் அலங்காரத்தை, எவனும் அந்த அலங்காரத்தை இனி பறிக்க முடியாது, அதை மறைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அலங்காரத்தை தேவன் நமக்கு தந்து நம்மை பலப்படுத்த போகிறார். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல ஆவிய நிரம்பி அந்நிய பாஷை பேசக்கூடிய பிள்ளைங்க வாயை திறந்து மற்றவர்கள் ஸ்தோத்திரம் பண்ணி இன்னைக்கு விசுவாசத்தோடு சொல்லு. மால் காட்டால ரபோ. பிசாசு நினைக்கலாம்ல, நெறிந்த நாணல போல இருக்கிற மங்கி எறிந்த இருக்கிற இன்னும் கொஞ்ச நேரம் நாம ஒரு திட்டத்தை போட்டுட்டு இருக்கிறோம். ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல தேவன் என்ன எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக என்னை நிறுத்த போகிறார். இன்னும் கொஞ்ச நாளில் தேவன மகிமையின் பிரகாசமாக, தேவனுக்கு சாட்சியின் பிரகாசமாக என்னை நிறுத்த போகிறார். கண்டு விசுவாசிக்கிற தேவ கூட்டங்கள், தேவ பிள்ளைகள் நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணு. இந்த வார்த்தையை கேட்கும் போதே விசுவாசி, என் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை என் மேல வைக்க போகிறார்.
என் மேல வைக்க போகிறார். இன்னைக்கு நீ கட்டப்பட்ட நிலைமையில இருக்கலாம், ஆனா விசுவாசிக்கும் போது, நீ விசுவாசித்து தேவனை உயர்த்தும் பொழுது உன் கட்டுகள் தானாய் கலந்து விழ போகிறது. எஸ், உனக்காக தூதனை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஓ ராகா ஷேரேரே. இந்த நாணல போல ஆண்டவரே நாங்க இருக்கிறோமே, மங்கிதான் ஆண்டவரே எங்க திரி எரிஞ்சிட்டு இருக்கு. இனி என்னால ஒன்றும் செய்ய முடியாது, ஏன்னா நான் எல்லாவற்றிலும் நிர்பந்தமான ஒரு நிலைமையில இருக்கிறேன், கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறேன்பா. ஆனா உம்மை நம்பி இருக்கிறேன்னு சொல்லி விசுவாசிக்கிற பிள்ளைங்க மட்டும் கை உயர்த்துங்கப்பா. விசுவாசிக்கிறீங்களா? உன் திரிய பயங்கரமா எரிய செய்ய போகிறார். ஆமென். விசுவாசிங்க. உன் வாழ்க்கையில கர்த்தர் இன்னைக்கு பயங்கரமா அதை எரிய செய்ய போறார். பிசாசு நாளை எண்ணி கொண்டிருக்கிறான், சத்துரு நாட்களை எண்ணி கொண்டிருக்கிறான். அவன் திட்டத்திற்கு உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டார். சங்கீதத்தில் வசனம் அழகா சொல்லுங்க. சங்கீதம் 30:1 கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் என் கரம் பிடித்து நீர் தூக்கி விட்டபடினால் உம்மை நான் போற்றுவேன். உன்னை தூக்கி விட முடியாது வந்திருக்கிறார். இந்த ஆராதனையில உன்னை தூக்கி விட போகிறார். எல்லாரும் சொல்லுங்க, என்னை தூக்கி விட போகிறார். நீ எங்க இருக்கிறியோ உன்னை தூக்கி விட போகிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? என்ன தூக்கி விட போகிறார். என்ன தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. விசுவாசிக்கிற பிள்ளைங்க ரெண்டு கையை உயர்த்தி, என்ன தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. Hallelujah, 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 hallelujah. Come on, hallelujah. Hey, hey. Amen, hallelujah. என்ன தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. என்ன தூக்கி தூக்கி எடுத்தீரே சமாதான காரணரே. என்ன தூக்கி தூக்கி எடுத்தீரே சர்வ வல்லவரே. கமான் சொல்லலாமா? என்ன தூக்கி தூக்கி எடுத்தீரே. நல்லா உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே இரட்சகர். என்ன தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சர்வ வல்லவரே. என்ன தூக்கி தூக்கி சமாதான காரணரே. Come on, என்ன தூக்கி தூக்கி எடுத்தீரே. ஆமென். என்ன தூக்கி தூக்கி எடுத்தீரே காரணரே. மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. Come on. அன்று தேடியே இயேசு வந்தீரே உங்க வாயின் வார்த்தையா. ஆமென், ஆமென். அந்த ஜீவன்
ஹalleluya 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 சொல்லுமா ஹalleluya 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 என்ன தூக்கி தூக்கி எடுத்தீரே லவரே என்ன தூக்கி தூக்கி எடுத்தீரே நீ சமாதான காரண எல்லாராசையா என்ன தூக்கி தூக்கி நீ சர்வ வல்லவரே. நம்புற பிள்ளைங்க நல்ல கை தட்டி இன்னைக்கு என்னை கர்த்தர் தூக்கி விட போகிறார். ஓ எல்லா சூழ்நிலைகளில் இருந்தும் எல்லா பாடுகளில் இருந்தும் எல்லா உபத்திரவங்களில் இருந்தும் எல்லா நிந்தனைகளில் இருந்தும் எல்லா போராட்டங்களில் இருந்தும் உன்னை தூக்கி விடுவதற்கு இன்னைக்கு தேவனுடைய கரம் பரலோகம் உனக்கு வேலை செய்ய போகிறது. என்னை தூக்கி விடுவார், தூக்கி விடுவார். அவர் சிறியவனை புழுதியில் இருந்தும் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை தனது ஜனத்தின் அதிபதிகளோடும் பிரபுக்களோடும் உட்கார பண்ணுகிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் விசுவாசிங்க. எதுல நீ லாக்கா இருக்கிறியோ, எதுல நீ அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறியோ விசுவாசி. கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, அவரை நம்பி இருக்கிற தேவ ஜனமே, உன்னை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக விடுகிறவர் அல்ல. என் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை தூக்கி விடும்படி கடந்து வந்திருக்கிறார். தேவ பிள்ளைகள் நல்ல கைகளை தட்டி கமோன். தேவ கரம் இன்னைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கட்டும். உன்னை தூக்கி விடக்கூடிய தேவன் உன்னை தூக்கி விட போகிறார். எந்தெந்த நிலையில குழிக்குள்ள யோசேப்பை போல குழிக்குள்ள ஏதோ ஒரு குழியில நான் தள்ளப்பட்டவனா இருக்கிறேன் ஆண்டவரே. ஆனா இன்னைக்கு நம்புறீங்களா? என் ஆண்டவர் உன்னை குழியில் இருந்தும் குப்பையில் இருக்கிற உன்னை, சேற்றில் இருக்கிற உன்னை, ஓ அலங்கோலமா இருக்கிற உன்னை, உலகம் உன்னை தள்ளி மறந்து போயிருக்கிற உன்னை தூக்கி விட மனுஷனுடைய கரம் அல்ல, உன்னை விட்டு விலகாத கரம் பரலோக தேவனுடைய கரம். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு என்னை தூக்கி விட என் ஆண்டவர் வந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க என்னை தூக்கி விட போகிறார்? ஆமென். ஆமாவல்ல சொல்லுங்க. சில விஷயத்துல வெளியே வரணும். ஆண்டவர் என்ன கொஞ்சம் தூக்கி விட்டா நல்லா இருக்கும். நிறைய நேரங்கள்ல இப்படி சொல்லுவோம் தானே, சரி இந்த சூழ்நிலை எந்த மனுஷன் என்ன லைட்டா கொஞ்சம் லிஃப்ட் பண்ண நல்லா இருக்குமே, இந்த சூழ்நிலையை கொஞ்சம் கடக்கிறதுக்கு யாராவது மனுஷனை நீ பார்க்காத. இனி கர்த்தர் தான் உனக்காக வழக்காடுவார். அவர் தான் உனக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் தான் உன் தேவைகளை சந்திப்பார். அவர் தான் உன்னை தூக்கி விட போகிறார். ஏன்னா மனுஷனுக்கு நீ மகிமையை செலுத்துவது தேவனுக்கு நோக்கம் அல்ல. அவருக்கு மட்டுமே கனம், அவருக்கு மட்டுமே மகிமை, அவருக்கு மட்டுமே எல்லாம், அவருக்கு மட்டுமே. ஆமென். எல்லாரும் கரங்களை வீசுங்க. என்னை தூக்கி விட போறாரு. ரொம்ப நாள் அங்கலாச்சிட்டு ஆண்டவரே, என் சத்தம் நிறைய மனுஷனுக்கு கேட்கல, கேட்கும் கேட்காத மாதிரி நிறைய மனுஷங்க போயிட்டாங்க. நான் குழிக்குள்ள கிடக்கிறேன், ஏதோ ஒரு போராட்டத்திற்குள்ள இருக்கிறேன், என் கைகள்லாம் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறது. அப்பா என் சத்தத்தை கேட்பதற்கு இங்க யாரும் இல்லை. ஆனா இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? மனுஷனுக்கு உன் சத்தம் கேட்காமல் போகலாம், ஆனா என் ஆண்டவருக்கு உன் சத்தம், உன் இருதயத்தின் நினைவுகள் உன் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே, நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே அதையெல்லாம் அவர் அறிந்திருக்கிறவர். அதையெல்லாம் அவர் அறிந்திருக்கிறவர். விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. வாழ்க்கையில எத்தனையோ உடைக்கப்பட்ட குடும்பங்களை பார்க்கிறேன், இருதயம் காயப்பட்ட பிள்ளைகளை பார்க்கிறேன். ஆண்டவரே என்ன தூக்கிவிட யாருமே இல்லை ஆண்டவரே. நான்லாம் ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள்ல இப்படி ரொம்ப யோசிச்சிருக்கேன். ஏன்னா நமக்கு எந்த பெரிய பேக்ரவுண்டும் கிடையாது, எந்த அடையாளமும் கிடையாது. வசனம் உண்மையா இந்த வசனம்னா புழுதியில் இருந்தும் குப்பையில் இருந்து தான் என்னை தூக்கினார். மனுஷன் நம்மளை மதிக்கவே இல்லைதான், நம்ம யாருக்கு எந்த அநியாயமும் பண்ணிருக்கல.
ஆனாலும் சிலருக்கு நம்மளை பார்த்தாலே பிடிக்காது. சில மனுஷன் நம்மளை பார்த்தாலே நம்ம மேலே எரிச்சல் தான் படுவானுங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்த போதெல்லாம் நான் நிறைய நேரங்களில் ஊழியத்துக்குள்ளே வரும்போது சில ஊழியக்காரர்கள் பண்ணின வேதனைகள், முதுகுக்கு பின்னால் குத்தின காரியங்கள், ஊழியக்காரனை பார்க்கும்போது ஏசப்பாவே பார்க்கிற மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் காட்டினா, டே அவன்லாம் மனுஷன்டா, நான் தான்டா உனக்கு எல்லாமேன்னு சொல்லி என்னை பலப்படுத்தினார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்தார். அப்பெல்லாம் கேட்டிருக்கேன், ஆண்டவரே சில மீட்டிங்ஸ் போகும்போது ஒரு முறை சொல்லியிருக்கிறேன், ஆனாலும் இப்போ அதை ஞாபகப்படுத்தினார் ஆவியானவர். நெய்வேலியில் ஒரு மீட்டிங் போகும்போது அது நடத்தினவர் என்னுடைய ஃப்ரெண்டு தான். அவங்க அப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சே ஊழியம் செய்கிறார், நல்ல வசதி. அந்த பையனும் நல்ல வசதியாக வளர்ந்து ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறான். அப்போ அவன் என்னை கூப்பிட்டுருந்தான் மீட்டிங்காக. நான் ஃபஸ்ட் டைம் அந்த பட்டணத்துக்கு போகிறேன் மீட்டிங்கு. அப்போ வர்ஷிப் பண்ணும்போது அவங்க அப்பா பின்னால் நின்று கையை உயர்த்தி ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கும்போது என் மனசு உடஞ்சிச்சு. நமக்கு பின்னால் இப்படி யாருமே இல்லையாப்பா. ஒரு நிமிஷத்தை அழுதுட்டேன். எனக்கு பின்னால் இப்படி யாருமே இல்லையப்பா, தனியாக இருக்கிறேனப்பா, என்னை யாரும் இப்படி கொஞ்சம் தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லையே சுவாமி, கொஞ்சம் தட்டி கொடுத்து நல்லா பண்ணுப்பா, கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு சொல்றது கூட ஒரு ஆவிக்குரிய விதத்திலையுமே யாருமே இல்லை. அப்போதான் ஆண்டவர் என்னோட மனசுல அடுத்த நிமிஷம் நான் அப்படி நினைக்கிறேன், கண்ணில் அந்த வேதனை, அந்த ஆவியில் ஒரு தொடுதல் கண்ணில் கண்ணீர் வரும்போது தான் ஆண்டவர் என்னோடு பேசினார். ஏய், அவனுக்கு அவங்க பின்னால் அவங்க அப்பா இருக்காருடா, உனக்கு உன் பின்னால் நான் இருக்கிறேன்டா, உன் பின்னால நான் இருக்கிறேன். அந்த வார்த்தை என் மனசு அப்படியே உடைச்சு அழுதுட்டேன். என் பின்னால் நீங்க இருக்கீங்க சுவாமி. அல்லேலூயா. மனுஷன் எத்தனை நாள் நம்ம கூட இருந்துருவாங்க? எத்தனை நாள் நம்ம மனுஷன் நம்ம கூட நம்மளை தூக்கி விட முடியும்? ஒவ்வொரு காலங்கள் அவ்வளவுதான். மனுஷன்லாம் நிறம் மாறிக்கிட்டே இருக்கும். நைட்டு ஒரு நிறம் மாறும், காலையில் ஒரு நிறம் மாறும். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னா மொத்த நிறத்தையும் மனுஷன்ட்ட பார்க்கலாம். ஆமாவா இல்லையா? கரெக்டு தானே நான் சொல்றது? அப்பெல்லாம் நினைச்சிருக்கேன், 2009 வருஷம் 10 வருஷம்லாம். ஏன்னா நம்ம அந்த நாட்கள் ஆரம்ப நாட்களுங்கும் போது இப்போ நமக்கு கர்த்தர் ஒரு மகிமையை அலங்காரத்தை கொடுத்து இன்னைக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து நம்மளை இன்னைக்கு மகிமை நிலைநிறுத்தி இருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ ஆயிரங்களுக்கு நம்ம தெரிகிறோம். ஆனால் அந்த நாட்கள்லாம் அப்படி கிடையாது. ஊழியர்காரர்களே நம்மளை அங்கீகரிக்க மாட்டாங்க. முதல்ல ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. அப்போல்லாம் கேட்டிருக்கேன், ஆண்டவரே என்னை கொஞ்சம் தூக்கி விட யாருமே இல்லையப்பா. டிஜே தினகரன் பேரன்லாம் எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவன்பா, இப்படிலாம் நினச்சிருக்கேன். அப்போதான் ஆண்டவர் சொன்னார், நீ ஆமாம் நான் சொன்னேன். ஆண்டவர் இதை பேசினார் ஒரு முறை தெளிவாக, நான் உன்னை என் பிள்ளையா வச்சிருக்கிறேன்டா. ஆண்டவர் என்ன உண்டு என்கிட்ட நிறைய நேரங்கள் ஆண்டு இப்படி தான் பேசுவார். ஏன்னா நான் எப்பவுமே அதை நினைப்பேன். நான் தாவீது எப்பவுமே சொல்லுவார் பார்த்தீங்களா, தாழ்மையில் நம்மை நினைத்தவரை, தாழ்வில் நம்மை நினைத்தவரை எப்பவுமே நினைப்பேன். எப்படி இருந்தோம், எப்படி கொண்டு வந்தார். ஆமென். எவ்வளோ கண்ணீரின் பள்ளத்தாக்கு, எவ்வளோ வேதனையின் பள்ளத்தாக்கு, எத்தனை காரியங்களுக்கு ஏங்கி 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 இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்குமா ஏசப்பா, இதெல்லாம் நாங்கள் அனுபவிப்போமா, இதெல்லாம் எங்களுக்கு வாய்க்குமா, இப்படி நாங்களாம் வருவோமா, அந்த காலங்கள்லாம் எவ்வளோ அந்த வழி இருக்கும் பாருங்க. நான் அப்போலாம் ஆண்டவர் பலப்படுத்தினார், இல்லைடா நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போல்லாம் நிறைய எத்தனை பேர் இப்படி கேட்டிருப்பீங்கன்னு தெரில, என்னை தூக்கி லைட்டாக யாராவது லிஃப்ட் பண்ணிட மாட்டாங்களா என்ன கொஞ்சம். ஆனால் அன்னைக்கு நான் சொல்கிறேங்க, இத்தனை வருஷம் அனுபவத்தில் ஊழியத்தில் ரட்சிக்கப்பட்டிலேருந்து 2007 2024 வரைக்கும் ஒன்று சொல்ல முடியும்,
எந்த மனுஷனாலையும் நான் வந்ததல்ல, எந்த மனுஷனாலும் நான் வாழ்ந்ததில்லை, எந்த மனுஷனாலையும் கர்த்தனை உயர்த்தினதல்ல. தேவன் ஒருவர் தான் என்னை நடத்தினார், தேவன் ஒருவர் தான் என்னை உயர்த்தினார். தேவன் மட்டுமே, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். ஆமென். கவலைப்படாதீங்க. நிரந்தரமா மனுஷன் தூக்கி விட்டா டெம்பரரியா தூக்கி விடுவான். அது ஊழியக்காரன் வாழ்க்கையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிரந்தரமே கிடையாது எதுவுமே. மனுஷங்கள்லாம் நிரந்தரமே. ஆனா ஒண்ணுதான், நம்ம ஒரு நாள் மனுஷனை நோக்கி பார்க்காம அழைத்த தெய்வத்தை மட்டுமே நோக்கி பார்த்தா, உன்னை தூக்கி 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 எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை கர்த்தர் தூக்கி 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 தூக்கி, ஆமென், என்னை தூக்கி தூக்கி, எல்லாரும் சொல்லமா சொல்லுங்க, தூக்கி. ஹல்லேலூயா. மனுஷன் செஞ்சதை சொல்லி காட்டிடுவான். மனுஷன் செஞ்சதை லிஸ்ட் போட்டே சொல்லுவான். லிஸ்ட் போட்டே சொல்லுங்க சில பைத்தியங்கள். ஆமென். ஆனா தேவன் நமக்கு எவ்வளவு செஞ்சிருக்கிறார். என்னைக்காவது சொல்லி காட்டியிருப்பாரா? என்னைக்காவது இதெல்லாம் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இப்படி எவ்வளவோ செஞ்சிருக்கிறார்ல. என்னைக்காவது உனக்கு நான் இதை செஞ்சேன்னு சொல்லி காட்டியிருப்பாரா? அவருக்கு செய்ய மட்டும்தான் தெரியும், சொல்லி காட்ட தெரியாது. மனுஷன் ஒண்ணு செஞ்சுட்டு 10 பேசுவான். அம்மாவா இல்லையா? ஆண்டவருக்கு நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பில்டிங்லாம் கட்டும்போது கர்த்தரே தான் எங்க கூட இருந்து கட்டினார். மனுஷன் நல்ல எங்க கூட இல்லை. இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? இந்த இதுக்கு நான் தான் கொடுத்தேன், இதுக்கு நான் தான் செஞ்சேன். என் இயேசு ஒரு நாள் அதை சொல்ல விடலை. எங்க நம்ம பில்டிங் கட்டினது யாரு? இயேசு கட்டினார். எல்லாம் கரங்களை உயர்த்தி அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணும். ஆமென். கர்த்தர் தூக்கி விட போகிறார். அப்பதான் ஆண்டவர், இன்னைக்கு பெந்தைகோஸ்தே நாள் தெரியுமா? இன்னைக்கு பெண்டிகாஸ்டல் டே, அன்னைக்கு பெந்தைகோஸ்தே நாள். எத்தனை பேர் பெந்தைகோஸ்தே நாள்னா என்னதுன்னு தெரியும்? கைகளை உயர்த்துங்களேன். பெந்தைகோஸ்தே நாள்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 50வது நாள், 50வது நாள்ல தான் அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் கூடியிருந்த போது அசைந்தது. அன்னைக்கு தான் பெந்தைகோஸ்தே அனுபவம். என்னது? பெண்டிகாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். அதனால தான் நம்ம ஊழியங்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஊழியங்களிலும் பெந்தைகோஸ்தே அனுபவங்கள் வேணும். அந்த அறை, அந்த அபிஷேகம், அந்த அக்னிமயமான நாவுகள், அந்த அக்னிமயமான காற்றுகள், இது எல்லாமே நம்ம மேலே இருக்கணும். ஒரு அலையில சொல்லுவோமா? அப்பதான் ஆண்டவர் பேதுருவை கொண்டு என்னை காட்டினார். பேதுருவை அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 12 1 2 1ஆம் அதிவசனத்திலிருந்து வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 12 1 அக்காலத்திலே ஏரோது ராஜா, அதாவது ஏரோதுன்னு ஒருத்தன் எழும்பி சபையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்த தொடங்கினான். நல்லா கவனிக்கணும். வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில துன்பங்கள் உண்டு. இன்பங்கள் மாத்திரமல்ல, துன்பங்கள் உண்டு. அதை புரிஞ்சுக்கோங்க, சரியா? வாழ்க்கையில எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கணும். இன்னைக்கு சிலர் வந்து செழிப்பு செழிப்பு செழிப்பு, ஆசீர்வாதம் 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 மட்டுமே சிலர் பேசிட்டு போறான். பட் நல்லா கவனிங்க, தேவ பிள்ளைகள் நம்ம வந்து எல்லாத்துலேயுமே பேலன்ஸ்டாக தான் இருக்க பழகணும். ஒரு அலையில சொல்லுவோமா? அதனால தான் பவுல் சொல்லுவார் பார்த்தீங்களா, வாழ்ந்திருக்கவும் தெரியும் தாழ்ந்திருக்கவும் தெரியும்.
ஆமென். அந்த வசனத்தை படி பார்ப்போம். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எல்லாரும் சொல்லுங்க, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், எவ்விடத்திலும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் எப்படியா பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். இதுதான் தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். நிறைவு நிறைவு நிறைவு, செழிப்பு செழிப்பு செழிப்பு. இன்னைக்கு சிலர் பண பள்ளிலாம் நடத்துறாங்களாம். கிளாஸ் மாதிரி பணப்பள்ளி. நீங்க பணப்பள்ளியில சேரணும்னா அதுக்கு 2000 ரூபாய் கேட்டு. இந்த நூதனமான உபதேசம். நான் என்ன சொல்ல வரேன்னா, பணம் தேவனுக்கு விஷயம் கிடையாது. எத்தனை பேர் சொல்றீங்க ஆமென் சொல்லுங்கப்பா. பணம் தேவனுக்கு விஷயம் கிடையாது. தேவன் பணத்தை பிரசங்கிப்பதற்காக நம்மளை சொல்லல, அவருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு தான் நம்மளை சொல்லி இருக்கிறார். ஆமென். ஆசீர்வாதத்துக்கோ செழிப்புக்கோ நான் எதிரி கிடையாது. ஆனால் தேவன் நோக்கம் முதல்ல ராஜ்யத்தின் சுவிசேஷம், தேவ ராஜ்யத்தின் வேலைகள். தேவனை குறித்து பேசு, பணத்தை குறித்து பேசாத. பணத்தையும் பொருளாசையும் குறித்து பேசாத. ஜனங்களுக்குள்ள பண ஆசையை தூண்டி விடக்கூடாது, பொருளாசையை தூண்டக்கூடாது. இயேசு மேல இருக்கிற ஆசையை தூண்டி விடணும். அதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? ஆமென். சில பைத்தியங்கள் வந்து தனக்கு தான் பெருசா எல்லாம் தெரியும் மாதிரி பேசிட்டு இருக்கிறானுங்க இன்னைக்கு. அதுக்கு பெரிய கூட்டமே இப்ப இருக்கு. ஏன்னா மக்களுக்கு அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு கேட்கறதுக்கு. ஏன்னா பணம் வருது. ஏமாந்து போகாத. உன் தேவைகளை அவர் சந்திக்கிறவர், மாற்றம் இல்லை. ஆமென். உன்னை ஐஸ்வர்யவனாய் மாற்றுவார், மாற்றம் இல்லை. ஆனா அதுக்காகவே தேவனை தேடாத. தேவனை எதுக்கியா தேடணும்? ஆமென். தேவனை எதுக்கு தேடணும்? பணத்துக்கு தேவனை தேடணுமா? ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் தெளிவாருங்க, புரிந்து கொள்ளுங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. தேவன் நமக்கு எல்லாம் தருவார். ஆமென். ஜனங்களுக்குள்ளாக கிறிஸ்துவண்ட தான் நம்ம நெருங்கணும். நம்ம பிரசங்கங்கள் அப்பா ஆண்டவர் அண்ட நெருக்கணும். ஆமென். நாளைக்கே என் பேங்க்ல 1 கோடி ரூபாய் வரணும், அந்த ஆசை வரக்கூடாது. உனக்கு தேவைன்னா தேவன் தருவார். நான் சொல்றேன் இயேசுவின் நாமத்தினால். உனக்கு இன்னைக்கு என்ன தேவையோ அதை நடத்த தான் செய்வார். ஒருவேளை இன்னைக்கு வேணா நீ குறைவுபட்ட சில, ஆனா அது இதுவும் மாறும் நான் விசுவாசிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனாலதான் அழகா எழுதுறார் பார், நான் போதிக்கப்பட்டேன் குறைவுபடவும். சில வேளைகள் சில சூழ்நிலைகள் அப்படி இருக்கும். அதான் சொன்னேன், கர்த்தருடைய பிள்ளைகள் பேலன்ஸா இருங்க. ஆமென். அதுக்காக நான் எப்பவுமே சொல்ல, நம்ம ஜனங்கள் ஆசீர்வாதமா தான் இருக்கணும், மாற்றம் இல்லை. ஆனா நீ தேவனை தேடுன்னு நான் சொல்றேன். பணத்துக்காக தேவனை தேடாத. அவர் மேல இருக்கிற அன்பில தேடு. அவர் உனக்கு செய்த நன்மைகளை தேடு. உனக்காக ஜீவனை கொடுத்தாரே அதற்காக தேடு. ஒவ்வொரு நிமிஷமும் உன்னை நினைச்சாரே அதற்காக தேடு. ஆமென். இல்ல சில வேளையில் ஆவியில துக்கமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி உபதேசங்கள், நூதன உபதேசங்கள் கிறிஸ்தவன்ட சேருங்க. நம்ம கர்த்தர் அதுதான் அழைச்சிருக்காரு. ஏசாயா 61 நீங்க படிச்சீங்கன்னா கர்த்தராகி தேவனுடைய ஆவியானவர் மேல் இருக்கிறார். எதுக்கு கர்த்தர் நம்ம அழைத்தார்? சிறுமைப்பட்டு, வாழ்க்கையில எவ்வளவு சிறுமைப்பட்டு இருக்கு. சிறுமைப்பட்டவனுக்கு வந்து நீ போயிட்டு பணம் வருதுன்னு பேசுறது சுவிசேஷம் கிடையாது. இயேசுவின் அன்பை குறித்து பேசையா. ஆமென். நான் சொன்னேன் தானே, யாருமே என்ன தூக்கி விடலையா ஆண்டவரே. அப்போ நீ அந்த இடத்துல ஒரு சுவிசேஷம். உன்னை யாருமே தூக்கி விடலாம், கவலைப்படாத. உன்னை தூக்கி விட ஒருவர் இருக்கிறார். உன்னை தூக்கி விடுவார். அல்லேலூயா. அழகா சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நெருங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுவான். பிரசங்கம் காயம் கட்டட்டும். எத்தனையோ பேர் என்ன கமெண்ட் பண்ணுவாங்க, கால்ஸ் வருது, உடனே ஒன்று சொல்லுவாங்க, உங்க வார்த்தை எங்களை காயம் கட்டுது பிரதர், உங்க வார்த்தை எங்களை நிறுத்துது பிரதர். நேற்று பெங்களூர்ல இருந்து ஒரு பாஸ்டருடைய வைஃப் மெசேஜ் அனுப்புறாங்க எனக்கு, யூ ஆர் a blessing to me in so many ways ன்னு போட்டிருந்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அந்த வார்த்தை என்ன நிறைய நேரங்கள் என்ன தூக்கி விட்டுருக்கு பிரதர்.
இருதயம் நொறுங்குண்டவனுக்கு காயம் கட்டணும். அல்லேலூயா சொல்லுவோமா? இருதயம் நொறுங்குண்டவனுக்கு காயம் கட்டும்படியாக கர்த்தர் என்னை வாசியா சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை, கட்டுண்டவர்கள் கட்டவிழ்த்தலை கூறவும். இப்ப இவன் என்ன பணத்தை அவிழ்க்கிறான்களாம். கட்டப்பட்டவனை அவிழ்க்காம அவன் பணத்துல கட்டப்பட்டு. நான் கேட்கிறேன், உனக்கு இயேசு வேணுமா பணம் வேணுமா? உனக்கு இயேசு வேணுமா பணம் வேணுமா? இயேசுவை பிடிச்சா அதெல்லாம் பின்ன வரும். ஆமா, பின்ன வரும். அல்லேலூயா சொல்லுவோமா? பணத்துக்காக தேவனை தேடாது, பணத்துக்காக சபைக்கு வராது, பணத்துக்காக பணம் கிடைக்கணுமே காணிக்க கொடுக்காது. நிறைய அப்படி இருக்கான். விதைக்கணுமா, அவனை விதைக்கும் போது அவங்க அறுக்கிறார்களாம். இவன் ஒரு கூட்டம் இருக்கானு, இவனுக்குள்ளேயே விதைச்சுக்கிறானுங்க. ஆமா, இந்த பாஸ்டர் அவனுக்கு ஒரு காரை கொடுப்பான், அவன் இவனுக்கு ஒரு காரை கொடுக்கான். அந்த பாஸ்டர்ஸ்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறானுங்க. கேட்டா அவங்க ஷோ பண்றாங்களாம். இவனை ஷோ பண்றானுங்க. கேட்டா இவன் என்ன பண்றானுங்க? இவனை பண்றது ஷோ. ஆனா இவனை என்ன சொல்றானுங்க? ஷோ பண்ண விதைக்கிறானுங்களாம். போவாங்கடா, ஒரு நாள் வரும் கர்த்தர் அந்த நிறுத்துவார் பார் மேடையில். அப்பம் இருக்கு ஒருத்தனுக்கும். இனி நம்ம காலம்தான். என்ன ஆமே சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஆமாயா, நீ அப்போஸ்தலனுடைய காலம்தான். அல்லேலூயா. ஏன்னா எனக்கு தெரியும், நான் சத்தியத்துல நிக்கிறேன். ஆமென். என் ஜனங்களுக்கு சத்தியத்துல பேசுறேன், வெளிப்பாடுகளை பேசுறேன், கர்த்தரோடு சேர்க்கிறதுல பேசுறேன். இதுக்கு பலன் உடனே கிடைக்காத மாதிரி தான் இருக்கும். ஆமென். இதுக்கெல்லாம் பலன் நீங்க நல்லா கவனிச்சீங்க, உண்மையா செய்யறவங்களுக்கு பலன் உடனே கிடைக்காது. ஆனா வரும்போது மொத்தமா வரும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிற பிள்ளைங்க நல்ல கைத்தட்டி வாங்கிக்க. ஆமென். உடனே வராது. அப்ப கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இந்த தாமதம் வலிக்குது, இந்த தாமதம் வலிக்குது, இந்த தாமதம் கஷ்டமா இருக்கு. ஆனா நீ நம்பு, எனக்கு வரும்போது மொத்தமா கர்த்தர் கொடுப்பார். வட்டியும் முதலுமா செட்டில் பண்ணுவார். ஆமென். மால்டாலா ரஷபா தேவ பிரசன்னத்தினால் நிரம்பி இருப்போம். ஆமென். எல்லாமே மாறிச்சு. அதுக்குன்னே ஒரு பெரிய கேட்டா புதிய உடன்பாட்டு புதிய ஏற்பாட்டு ஊழியர்களா, புதிய நியூ டெஸ்டமெண்ட் மினிஸ்டர்ஸ், அதாவது புதிய ஏற்பாட்டு ஊழியர்களாம். நம்முடைய வேலை ஒன்னே ஒண்ணுதான், ஒவ்வொரு மனுஷனை இயேசுவுக்கு நேரா திருப்பணும்யா, அவ்வளவுதான். நீ எதுக்காக இங்க வரணும்? அரராத்துக்கு போனா பணம் வரும். இல்ல அரராத்துக்கு போனா அற்புதரை பார்ப்பேன், அற்புதரை காண்பேன், அதுக்கு வா. ஆமே. நம்ம பிரசங்கத்தை கேட்கும் போது தேவத்தை நான் பார்ப்பேன். அந்த பிரசங்கத்துல அந்த மனுஷனுடைய வார்த்தைகள்ல அப்படியே ஆண்டவருக்கு நேரா திரும்பிடுவேன். அதுக்கு தான் நம்மளை வச்சிருக்கிற. ஆமே. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. தேவ பிள்ளைக்கு பேலன்ஸ்டா இருக்கு. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, பேலன்ஸ்டா இருக்கு. ஆமென். அல்லேலூயா. அதனாலதான் இந்த சாலமோன் அழகான ஒரு ஜெபம் பண்ணுவார். 2 மனு கேட்கிறேன். எனக்கு எத்தனை மனு கேட்கிறேன்? 2 மனு கேட்கிறேன்னு ஒரு அழகான ஒரு ஜெபத்தை நீதிமொழிகள்ல சாலமோன் பண்ணுவார். நீதிமொழிகள் 30:7. 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமோ எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். என்னமா? மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. என்ன ஜெபம் பாருங்க. தரித்திரத்தையும் ஏன்னு அழகா சொல்லுவாரு பாருங்க. நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் நான் தரித்திரப்படுகிறதுனால தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து. என்ன அழகான ஜெபம். என் படியை எனக்கு. நான் தரித்திரம் அடையனால தேவ நாமமும் தூஷிக்கப்பட கூடாது. I am blessed. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, I am blessed. Balanced.
வாழ்ந்திருக்கும் தெரியும், எனக்கு தாழ்ந்திருக்கும் தெரியும். கரங்களை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுவோமா? ஆமென். ஒரு நாளும் பணத்துக்கு பின்னால போகாது. பணத்துக்கு பின்னால போனீங்களோ உங்க வாழ்க்கையை, இயேசுவை நீங்க தொலைச்சிட்டீங்கன்னு அர்த்தம். இயேசுவுக்கு பின்னால போ. ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பேன். என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அழகுபடுத்தும் தெய்வம். ஆஹா, ஆமென் ஆமென். என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம். மன்னான என்ன மனுஷனாய் மாற்றி மன்னன் நீங்க, மாய்மாலமான மனுஷன மகனாய் மாற்றி நீங்க என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா, அன்போடு ஆராதிப்பே. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. எல்லோரும் ஆசையா சொல்லலாமா? என்ன அழகுபடுத்தும் தெய்வம், அன்போடு ஆராதிப்பேனே. என்ன மகிமைப்படுத்தும். ஆமென். ஆராதனை ஆராதனை செய்கிறேன். ஆமென் ஆமென். ஆராதனை செய்கிறேன். ஆமென் ஆமென். என்ன அழகுபடுத்தும் தெய்வம், அன்போடு ஆராதிப்பே. மனசார மகிமைப்படுத்துறேன். ஆமென். நல்ல கரங்களை உயர்த்தி அப்பாவை ஸ்தோத்திரிப்போமா? சார், எத்தனை பேர் நம்புறீங்க என்ன தூக்கி விட ஒருவர் வந்திருக்கிறா? ஆமென். ஏரோது ராஜா சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனா யாக்கோபை பட்டயத்தால கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமா இருக்கிறது, அதாவது நீ அடிக்கப்படுறது சத்துருக்கு பிரியமா இருக்கிறத போல அவன் கண்டதுனால பேதுருவையும் பிடிக்க தொடங்கினானா. நல்லா கவனிங்க, புரியுதா நான் சொல்றது? புரியுதா புரியலையா சொல்லுங்க. வசனலாக சொல்லுது, பேதுருவை அவன் பிடிக்க தொடங்கினான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாக இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையில வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பான அவனையும் கொலை பண்ணுவதற்கு, யாக்கோபை எப்படி கொன்றானோ அதே போல கொலை செய்வதற்காக அவன் ஒரு பிளான் போடுறான், ஒரு திட்டம் போடுறான். அப்போ வேதம் அழகாய் சொல்லுகிறது, அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே அவனை ஃபுல் செக்யூரிட்டி பண்ணி வச்சிருக்கிறான். இப்போ பேதுருடைய நிலைமை பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது, சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட. ஆமென். நமக்கு அற்புதம் நடக்கணும்னா நம்ம ஊக்கமா ஜெபிக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. சபையார் அன்னைக்கு ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். பேதுரு சிறைச்சாலையில காக்கப்பட்டவனாய் கட்டப்பட்டவனாய் இருக்கிறான். மால்காபு ஷாட்டுலா ராகாபா. ஏரோது ஒரு நாளை குறிச்சு வச்சிருக்கிறான். அந்த 6ஆம் வசனத்தை படி பார்க்கலாம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி, ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ஒரு நாளை குறிச்சு வச்சிருக்கிறான். எதற்குனா இந்த நாளில் இவனுடைய
இவனுடைய தலையை நான் எடுக்க போறேன், இவனுடைய வெளிச்சத்தை நான் அணைக்க போறேன், இவனுடைய நெறிந்த நாணல போல இருக்கிறவனை மொத்தமாவே முடிச்சிட போறேன். நீ ஒருத்தன் பிளான் போன திட்டம் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா தேவ பிள்ளைகள் ஜெபிச்சு கொண்டிருக்காங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? நீ ஜெபத்தை மட்டும் பண்ணி கொண்டே இரு. உனக்கு விரோதமா சத்துரு 1000 திட்டங்களை தீட்டிட்டே இருக்கட்டும், ஒன்றும் வேலைக்காகாது. அவன் பொய்யனாய் பொய்த்து போனவனாய் போவானே தவிர சாத்தானின் திட்டம் வாழ்க்கையில நிறைவேறாது. ஏன்னா இவன் பிளான் பண்ணி வச்சிருக்கிறான். ஏன்னா இதை செஞ்சா ஜனம் சந்தோஷப்படுது, யூதர்களுக்கு அது பிரியமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. நான் என்னுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்திக்கலாம், என்னுடைய ராஜாங்கத்தை இன்னும் மேன்மைப்படுத்திக்கிடலாம், மக்களுடைய பார்வையில இன்னும் நல்ல பேரை நான் பெற்றிருக்கலாம். சத்துரு ஒரு பெரிய திட்டத்தை போட்டு பேதுருவை அந்த ஒரு நாளை குறிச்சு வச்சிருந்தானா, அவன் அந்த நாளில் கொண்டு வந்து பேதுருவை காலி பண்ணிடணும். நீ ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த ஆராதனையில பிசாசு எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில திட்டத்தை உனக்கு எதிராக போட்டு வச்சிருந்தாலும் இந்த வார்த்தையை நம்ம கேட்கும் போது எப்படி பேதுருவை தூக்கி விட்டவர், இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உன்னை, உன் குடும்பத்தை எதுல சத்துரு உன்னை லாக் பண்ணி உன்னை எதுல விளக்க அணைப்பதற்கு, எதுல உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு ஒரு திட்டத்தை அவன் போட்டிருக்கிறான். உன்னை சொல்றேன், ஜெபத்தை விட்டுறாதீங்க, ஜெபம் பண்ண ஆரம்பி. ஒவ்வொரு நாட்களும் ஜெபத்தை இன்னும் அதிகமாக்கி கொண்டே இரு. நேரம் வரும், கர்த்தர் அவன் சத்துருக்களின் திட்டத்தை ஒன்றுமில்லாமல் இல் பொருளாக்குவார். உன்னோடு வழக்காடுகிறவர்கள், உன்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள் ஒன்றுமில்லாமல் இல் பொருளாவார்கள். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் நல்ல கையை தட்டி come on people. மால் சாலா ஷபாலக். விசுவாசிக்கிறீங்களா? அவன் ஒரு நாளை குறிச்சு வச்சானா. பக்கத்துல பார்த்து சொல்லு, எந்த நாயும் குறிக்கிற நாள் சொல்லுங்க. ஆமா தானே, அவன் அதுதானே, அவனுக்கு அவ்வளவு மரியாதை போதும் தானே, வேற என்ன அவனுக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்? அந்த எந்த பரதேசி நாய் உன்னை குறிச்சிருக்கிறான் பார், அந்த நாளெல்லாம் நீ உன் தரத்தை, உன் நன்மையை இழந்து போயிட மாட்ட. அதே நாளுக்கு முன்பதாக தேவன் உன்னை தூக்கி 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 உனக்கு விரோதமா சமூக வலைத்தளங்களையே யூடியூப்லயே சில நாய்கள் கொந்தளிக்குது, சில நாய்கள் குறைக்குது, சில நாய்கள் உனக்கு விரோதமா பேசினா கூட அந்த நாய் பேசுறது ஒரு நாளும் வாழ்க்கை நடக்க போறது அல்ல. கர்த்தர் உன்னை தூக்கி தூக்கி தூக்கி. ஆமென் ஆமென் சொல்லக்கூடாதா? எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த நாய்க்கு ஒரு முடிவையும் கர்த்தர் தருவார். ஆமென். பக்கத்துல பார்த்து கேளுங்க, புரியுதா உனக்கு? ஆமென். உனக்காக தாயின் கருவிலே ஒருத்தர் குறிச்சு வச்சிருக்கிறார். அவர் நினைச்சது மட்டும்தான் என் வாழ்க்கையில நடக்கும், நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். கண்ட நாய்கள் குறிக்கிறது நம்ம வாழ்க்கையில நடக்காது. அவன் குறிச்சானா. இந்த நாள்ல பேதுருவை வெளியே கொண்டு வந்து எல்லாரும் முன்பதாக அவன் தலையெடுத்து மக்கள் மத்தியில பேர் வாங்கிரும் நினைச்சு அந்த நாய் நினைச்சானா. புரியுதா நான் சொல்றது? மால் டு லரா முஷபா. நல்ல ஆண்டவரை உறுதியா பிடிங்க. அன்னைக்கு அவங்க ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணாங்க. பாடுகள் வரும்போது, உபத்திரங்கள் வரும்போது ஊக்கத்தோடு ஜெபம் பண்ண பழகு. அது ஒரு அம்மா சொன்னாங்க, சோர்ந்து போய் படுத்துடுறேன். சோர்ந்து படுக்காதீங்க, ஊக்கத்தோடு ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஒருவேளை உங்களால ஜெபம் பண்ணவே முடியலையா, டிவிலையோ வர்ஷிப்லையோ போட்டு ஆவியில ஆவி அனல் மூட்டி எழுப்பிக்க. நம்ம தான் எழுப்பணும். ஊழியக்காரன் மட்டும் ஜெபம் பண்றதுனால, ஊழியக்காரன் மட்டும் அதெல்லாம் ஒரு சப்போர்ட் தான். உன் பிரச்சனைக்கு நீ ஜெபம் பண்ணி நீ மாட்டினாதான் மாறும். ஆமென். இந்த ஆராதனை இந்த மாதிரி கூட்டங்களுக்கு நம்ம போறோம் தெரியுமா, அது அவங்கள ஒரு ஸ்பார்க், அவ்வளவுதான். ஒரு கொஞ்சம் உடைஞ்சு போயிருப்பாங்க, டக்குன்னு ஒரு எழுப்புவாங்க. அதுல நீ எழும்பி ஓடி உன் ஆவியை பலப்படுத்தி நீ ஓடிடணும். இன்னைக்கு இந்த ஊழியக்காரன் வந்திருக்கான், நாளைக்கு இன்னொரு ஊழியக்காரன் வருவான், நாளைக்கு இன்னொரு ஊழியக்காரன் வருவான். அது கடைசி வரைக்கும் நீ அப்படியே தான் இருப்ப, மாற்றமே இருக்காது. நான் ஜெபிச்சாலும் சரி, மறைந்து போன டிஜே தினகரன் ஜோமுன்னாலும் சரி,
வெளிநாட்டில இருந்து பென்னிகினே வந்து ஜெபம் பண்ணார். மால்காரா விசுவாசி ஆமாவா இல்லையா சொல்லுங்க. இந்த மாதிரி ஐக்கியங்கள் எதற்குன்னா, இதுல சோர்ந்து இருப்ப இந்த வார்த்தைகள், இந்த ஆராதனை உன்னை அப்படி கொஞ்சம் உள்ள ஸ்டாரப் ஆகும். மங்கி எரிஞ்சு கொண்டிருக்கிற அந்த திரிய கொஞ்சம் அப்படியே ஸ்பார்க் பண்ணி விடும். அதை வச்சு நீ ஆவியில் அனல் கொண்டு நீ அனலாய் மாறிடணும். ஆமே அல்லேலூயா சொல்ல. அதுக்குதான் இந்த ஐக்கியம். ஆமே சோர்ந்து போய் இருக்கிறவனுக்கு பலன், சத்துவம் இல்லாதவனுக்கு பலன் கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆவில வளருங்க, விசுவாச பிள்ளைகள் வளருங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு அவருக்கு ஒரு நல்ல கனெக்டிவிட்டி இல்லாமல், நமக்கு அவருக்கு நல்ல ஒரு தொடர்பு இல்லாமல், வளர்ச்சி இல்லாமல் இருந்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் நீங்கள் நிறைய நன்மைகளை பார்க்கவே முடியாது. அது காணல் நீர் மாதிரி தான் இருக்கும் உங்கள் ஆசீர்வாதங்கள் எல்லாம். எத்தனை பேர் நம்புறீங்க ஆசீர்வாதத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுற மட்டும் கை உயர்த்துங்க. நெல்லிருந்து ஊக்கத்தோடு ஜெபம். என்ன அழகுபடுத்தும் தெய்வம் ஆராதி. நீங்க தானப்பா அன்போடு ஆரா. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. மனசார ஆராதனை செய்கிறேன். மனசார மகிமைப்படு ஆராதனை செய்கிறேன். மனசார மகிமைப்படுத்துறேன். என அழகுபடுத்தும் தூக்கி விடுவார் அல்லா ராபா. எத்தனை பேர் இந்த வார்த்தையை பாடும் போதே ஒரு அபிஷேகத்தை ஃபீல் பண்றீங்க? ஆமே நீ இந்த விசுவாச ஆவியில பாடு, உன்னை தூக்கி விடுவார். என அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அன்போடு ஆரா. என்ன மகிமைப்படுத்தும் தெய்வம் மண்ணான என்ன மனுஷனாய் மன்னன் நீங்க. மைமாலமான மனுஷன மகனாக மாற்றி நீங்க. என்ன அழகுபடுத்தும் தெய்வம் நீங்க தானப்பா. அன்போடு ஆராதி. அமன் அமன் அமன். என்ன அழகுபடுத்தும் தெய்வம் லல்லல்லா லல்லல்லா. அமன் அமன் அமன். ஆராதனை செய்கிறேன். மனசார மகிமைப்படுத்துறேன். ஆமென் ஆமென். ஆராதனை செய்கிறேன். என்ன அழகுபடுத்தும் தெய்வம் ஆமென். இதெல்லாம் ஆவிக்குரிய ஒரு போதை. ஆமா புரியுதா? மாலாராத அதெல்லாம் உனக்கு புரிஞ்சவனுக்கு புரியும். அந்த அந்த வார்த்தையை பாடும் போதே உனக்குள்ள ஒரு இறங்குது பார். அழகுபடுத்தும் தெய்வம் ஷாபாலா நீங்க தானப்பா. அன்போ இதைத்தான் அவர் உனக்காக குறிச்சு வச்சிருக்கிறார். உன்னை எப்படி அழகுபடுத்தலாம், உன்னை எப்படி நிலைநிறுத்தலாம், உன்னை எங்க கொண்டு போய் வைக்கலாம் என்கிறத அவர் முன் குறிச்சு வச்சிருக்கிறார். அவன் ரோட்ல போற கண்ட நாய் புறம்போக்கு பரதேசியெல்லாம் ஒன்னு குறிச்சு வச்சிருப்பான் பார். அதுல உன் வாழ்க்கை நடக்காது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அவன் குறிச்சு வச்சானா மால் டூராபாலா பிளான் பண்ணிருக்கான் பாருங்க. அவனை பேதுருவை இந்த நாளை வெளியே கொண்டு வந்து அவன் தலை எடுத்து மக்கள் மத்தியில இன்னும் செல்வாக்க உயர்த்திக்கணும். ஏன்னா மக்களுக்கு அது ஹாப்பியா இருக்கு, யூதர்களுக்கு அது சந்தோஷமா இருக்கு, பிரியமா இருக்கு நினைச்சிட்டு
அவன் ஒரு பிளானை போட்டானா. இப்போ என் ஆண்டவர் ஒரு பிளான் போடுறாரு பாருங்க. ஆக்சுவலி இந்த ஒரு நாள் இதை வேற மாதிரி பிரசங்கம் பண்ணியிருக்கேன். எங்கே விஜயன் அப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்ல, உன்னை அழிக்கிறதுக்கு சத்துரு ஒரு பிளான். திருமுடிவாக்கல இல்லையா? எத்தனை வருஷம் இருக்கும்? 4 years. அப்போ நான் ஒரு நாள் இந்த பிரசங்க இந்த இப்படி இல்லாத கொஞ்சம் வேற மாதிரி நான் பேசினேன் அதை. ஆனால் நான் என்ன சொன்னேன்னா, உன்னை அழிப்பதற்கு சத்துரு ஒரு பிளானை போட்டு வச்சிருக்கான். ஆனால் முந்தின நாள் ராத்திரியில் அவர் ஒரு பிளானை போட போறாருன்னு நான் பேசினேன். ஆக்சுவலாக அந்த டைம் தான் விஜயன் அப்பா வந்து ஹார்ட் அட்டாக்ல அட்மிட் ஆனாங்க இல்லையா? என் முந்தின நாள் என்கிட்ட ஞாயிற்றுக்கிழமை நானும் அப்பாவும் ஊழியத்துக்கு போயிருக்கோம். திங்கக்கிழமை அட்மிட், ஹார்ட்டில் பிளாக்கு, ஸ்டண்ட் வைக்கணும், கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா செலவாகும்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த வீக் நான் மலேசியா ஊழியத்துக்கு கிளம்புறதுக்கு ரெடியாகிறேன். அப்போ நான் ஊரில் இருந்தேன். வந்து ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் போய் பார்க்குறேன். 4 பேர் கிடக்கா, 4-5 பேர். அதெல்லாம் பார்த்தாலும் நம்ம விசுவாசம் போயிடும். அதில் அப்பா அப்படி கிடக்காவ. ஆண்டவன் எல்லாரும் பார்த்துட்டே இருந்துச்சுங்கடி பரிதாபமா. தலைவன் அப்படியே நெஞ்சில் கை வச்சுட்டு, ஆண்டவரே கத்தியே படாதபடி சுகத்தை கொடுத்துருங்கப்பான்னு சொல்லிட்டு நான் வந்து என்னதான் ஒரு என்னதான் மேஜிக் நடந்துச்சே தெரியாது. அற்புதம். ஸ்டண்ட் வைக்கணும், ஆஞ்சியோ பண்ணணும்னு சொன்னவன் கடைசியில் மாத்திங்க ஒன்றும் இல்லைங்க எல்லாம் கிளியர் ஆயிட்டுங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டான். நான் இன்னைக்கு வரைக்கும் ஊழியத்தில் கர்த்தருடைய கிருபையில கூட இருக்கிறாங்க. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. திருமுடிவாக்கத்தில் அவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். அதாவது சாத்தான் வந்து உன் வாழ்க்கையை நீயோட முடிச்சிடுறேன்னு சொல்லி, நான் நாளைக்கு முடிக்க போறேன்னு சொல்லி எழுதுவேன். ஆனால் ஆண்டவர் எனக்கு முந்தின நாள் இரவே சாத்தானுடைய பிளானை மாற்றி போடுவார்னு சொன்னார். அந்த வசனத்தின்படி அன்னைக்கு ஊழியத்தை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போய் அன்னைக்கு நைட்டு தான் எனக்கு ஹார்ட் அட்டாக். அன்னைக்கு நைட்டு சகோதரன் சொன்னாரு, இந்த மாதிரி சாத்தான் வந்து நாளைக்கு என்ன மரணத்தில் கொண்டு போறேன்னு சொன்னா, ஆனா அன்று இரவே ஆண்டவர் என்னை ஜீவனை கொடுத்து உங்க மத்தியிலே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 2 பிளாக் இருக்குன்னு சொன்னாங்க டாக்டர். ஆபரேஷன் பண்ணணும், 4.5 லட்சம் ரூபாய் உனக்கு செலவாகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆபரேஷன் பண்ற லெவலுக்கு போதில் அட்மிட் ஆகணும்னா பிரதர் வந்தார். பிரதர் வந்து எனக்கு அன்னைக்கே ஜெபிச்சு, உங்க மேல எதுவும் கத்தி எல்லாம் போட மாட்டாங்கப்பா, நீங்க எப்படி வந்தீங்களோ அப்படியே நீங்க வீட்டுக்கு போவீங்கன்னு சொல்லிட்டு மறுநாள் அவர் மலேசியா ஊழியத்துக்கு போயிட்டார். அதே போல ஆண்டவர் என்ன வந்து ஒரு கத்தியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஆபரேஷனே இல்லாம என்ன சுகப்படுத்தினார். நல்ல கையை தட்டி இயேசுவாவே. ஆபரேஷனே இல்ல, டாக்டர்ஸ் ஆச்சரியப்பட்டாங்க. ஆமென் சொல்லுங்களேன். 4.5 லட்சம் செலவாகும்னு சொன்னாங்களாம். 2 அடைப்பு கூட பரவாயில்ல, இனிமே உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது, நீங்க போலாம்னு சொல்லிட்டாங்க. அவன் ஒண்ணு முன் குறிச்சான், டாக்டர்ஸ் ஒண்ணு முன் குறிச்சான். இது இப்படி நான் ஒன்னே ஒண்ணு சொல்ல, உலகம் என்னமும் குறிக்கட்டும், என் தேவம் எனக்கு ஒண்ணு குறிச்சு வச்சிருக்கிறா. நல்லா சொல்லுங்க ஆமென். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு அவர் குறித்து வைத்திருக்கிறார். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே ஆமென். எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. நல்லா நல்லா எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே. சந்தோஷமா சொல்லுமா, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஆமென் ஆமென். எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே. பக்கத்துல பார்த்து, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஆமென். எனக்காக யாவையும் ஐயா, நீரே சொல்லலாமா, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. எல்லாரும் விசுவாசத்தோட சொல்லலாமா, எனக்கு குறித்ததை என் தேவன் எனக்கு குறித்ததை. ஆமென் ஆமென் ஆமென். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே.
எனக்காக யாவையும் ஆகாயா நீ இன்னும் ஆசையாய் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவனீரே. ஆமென் ஆமென். அவனீரே இன்னும் ஆசையாய் எனக்கு குறித்தத வாய திறந்து பாடலாமா? ஆமென் ஆமென். எனக்காக எல்லாருமா என் வாழ்க்கையில என் குடும்பத்துக்காக, எனக்காக, என் பிள்ளைகளுக்காக, என் பிசினஸுக்காக, என் பிள்ளைகள் படிப்புக்காக, என் பிள்ளைகளுடைய ஃபியூச்சருக்காக, எனக்காக யாவையும் ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க. ஆமென் ஆமென். இன்னும் அப்பா. ஆமென் ஆமென். ஆமென் ஆமென். ஏமான் ஏமான் அப்பா. ஆமென் ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல கைதட்டி அப்பா. ஆமென். அவர் குறித்தது யோபு அழகா சொல்லுவார்ல, எனக்கு குறித்திருக்கிறத அவர் நிறைவேற்றுவார். எல்லாரும் வாயை திறந்து ஒரு 3 முறை சொல்லுங்க. உங்க தலைமையில கை வச்சு சொல்லுங்க. இந்த வார்த்தை புறப்படும். எனக்கு குறித்திருக்கிறத அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எனக்கு குறித்திருக்கிறத என் ஆண்டவர் நிறைவேற்றுவார். மால்டே ரேமோஸ்மா. ஆமென். கண்ட நாய் குறித்திருக்கிறது என் வாழ்க்கை நடக்காது. விசுவாசி பிசாசு சவன் நாய, நீ குறிச்சிருக்கிறது என் வாழ்க்கையில ஒரு நாள் நடக்கா. வெறி வேணும். ஆமென். கொன்று அவனை விடாத. இந்த மாதிரி ஆவியில இருக்கும் போதெல்லாம் விட்டுச்சு நொசுக்கி விடு அவனை. சும்மா உன்னால நசுக்க முடியாது பிசாசலாம். நீ நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஆவியில் எப்படி இருக்கும் பார், பேலன் இருக்கும் பார், காண்டம் இருக்கத்து கொத்த பேலன் நசுக்கி போடு அவனை. சமாதானத்தின் தேவன் சாத்தான காலின் கீழே நசுக்கி போடுவார். என் காலுக்குள்ள நசுக்கி போடுறேன். ஆமென். என் குடும்பத்தை குறித்து நீ என்னடா குறிக்கிற, நீ என்னடா பிளான் போடுற? ஆமென். உன்னை நசுக்கி போடுற. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அவன் பிளான் போடுறான். ஜனங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமென். அந்த 6ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி, ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரி. ரொம்ப ஏரோது ஜாலியா இருக்கான். நாளைக்கு மக்கள் எல்லாம் வேற மாதிரி நான் பார்க்க பிசாசு நல்லா நினைச்சுக்கோங்க. அவன் பெரிய திட்டத்தை போட்டு வச்சிருக்கான். ஆனா அவன் திட்டத்தெல்லாம் கத்தர் மண்ணை தான் மண்ணை அவன் கவ்வான். நம்புறீங்களா? என்னங்க இப்படி இருக்கீங்க? நல்ல ஒரு ஆமேன் சொல்லக்கூடாதா? ஆமென். அவர் நாளை ஹாயா இருக்கார். நான் எதிர்பார்க்கிற நாள் வருது. நாளையோட முடிஞ்சு சாப்டர் க்ளோஸ். நாளைக்கு தான் ஃபைனல். நான் நினைச்சது நடக்க போகுது. நான் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா கர்த்தர் இன்றைக்கு முந்தின நாள் ராத்திரியிலே, இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்? தீர்க்க தரிசனமா எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க கேட்கறதுக்கு? கேட்கற ரெடியா இருக்கீங்களா? நல்லா கவனிச்சுக்கோ. சத்ருவை நல்லா கவனிக்கணும். அவன் உன்னை பின்தொடரணும் இல்லையோ, இனி நீ அவனை பின்தொடர்கிற காலமாக இருக்க போகிறது. அவன் உனக்கு பின்னாலதான் பிளான போட்டு வச்சிருக்கிறான். ஆனா என் ஆண்டவர் உனக்கு முன்னாலேயே எப்படி பிளான் போட்டு வைக்கணுமோ அவர் வச்சிருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆமென். என்ன ஒண்ணு, சில நேரங்கள்ல அந்த கடைசி நேரம் வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருப்பார். அதுலதான் நமக்கு இருதயம் பக்கு 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 பக்குன்னு இருக்கும். நடக்குமா நடக்காதா? இது நடக்குமா நடக்காதா? பக்கத்துல பசங்க நடக்கும், நிச்சயம் நடக்கும். உன் கண்கள் காணும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா ஒரு ஆமென் சொல்லுங்கப்பா. பக்கத்துல பாசனம் கவலைப்படாங்க, நிச்சயமா நடக்கும். தேவன் நினைச்சது. ஆமென்.
Hallelujah. Malta lara kama. Glory to God. Glory to God. ஆயா தூங்கிட்டு இருக்கான். ஆனா முந்தின நாள் ராத்திரி ஆமென், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஆமென். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். முந்தின நாள் ராத்திரியிலே வேதம் அழகாய் சொல்லுகிறது, பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு தூக்கிவிட யாருமே இல்லாதபடி கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலை காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா ஒரு பெரிய விருந்து வைக்கிற மாதிரி அவனுக்கு இவனை அடிக்கிறது பிசாசுக்கு. விட்டுருவாரோ? அவர் நேரம் உன் மேல வச்சிருக்க திட்டம் நிறைவேற வரைக்கும் ஆமென் ஒருவன் உன்னை தொட முடியாது. அப்ப வேதம் சொல்லுகிறது, இவன் நினைச்சான் ஒருவேளை பேதுருவே நினைச்சிருக்கலாம் கட்டப்பட்டிருக்கும் போது. ஆமென். மால்டுலோரா காமா ஷட்டா ராமன் சொல்லுங்கப்பா. பேதுருவே நினைச்சிருக்கலாம். ஆனா நல்லா தூங்கிட்டு இருக்கிறான் நம்ம ஆளு. எப்படிதான் தூக்கம் வந்துச்சோ தெரியல அவனுக்கு. ஆமென். நாளைக்கு ஒருத்தன் நம்மளை தலையை அறுக்க போறான், அவனுக்கு நல்ல தூக்கம் இருக்கு. இந்த சமாதானத்தெல்லாம் கேளுங்க. பைபிளை படிக்கும்போது கொஞ்சம் யோசிங்க. அப்பா 2 கை கட்டப்பட்டிருக்கு, ஆனா அவன் நித்திரை பண்ணி கொண்டிருக்கான், எப்படி தூக்கம் வரும்? கரெக்டா இல்லையா? அப்போ இவன் நினைச்சான் சரி நம்ம தலையை அறுக்கிறவன் நம்மளை வரப்போறான். ஆனா அங்க வந்து பார்த்தா அவருடைய தூதன் வந்து நிக்கிறான். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். இன்னைக்கு நல்லா கவனிச்சிங்க. இன்னைக்கு நம்ம நிக்கிற இடத்துல, நம்ம போற இடத்துல நீ தூதன் இருப்பாங்க. கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளிடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் ஏந்திடுவார். அவர் சட்டாயின் கீழ் அடைக்காலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டாயின் கீழ் அடைக்காலம் புகவே ஆமென் ஆமென். அவர் சட்டாயின் கீழ் அடைக்காலம் புகவே அவர் சட்டாயின் கீழ் தேவன் என் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு என்னை சேருமோ? ஆமாவா? வாதையும் என் கூடாரத்தையே ஆமென் ஆமென். ஒரு வாதையும் என் சொல்லலாமா? அவர் சட்டாயின் கீழ் தாம் சிறகுகளால் மூடுவார். உன்னை மூடுவார், உன்னை வேலி அடைப்பார், உன்னை பாதுகாப்பார், சிறகுகளுக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுவார். அவர் சட்டாயின் கீழ் ஆமென். அவர் சட்டாயின் கீழ் தாம் சிறகுகளால் சிங்கத்தின் மேலும் நடந்து வாழு சர்ப்பத்தையும் மிதிப்பார். எவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் நல்ல 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 அவர் சட்டாயின் கீழ் தாம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டாயின் கீழ் அடைக்காலம் நல்ல கைதட்டி அப்பாவுக்கு அவர் சட்டாயின் கீழ் அடைக்காலம் புகவே
தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. ஷபல கபரமா. நீந்தனுங்க, நீந்தனும். ராமேன் சொல்லக்கூடாதா? தேவ பிரசன்னத்தை என்ன செய்யணும்? ஆமென். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் எல்லாரும் நீந்தி பாடலாமா? கைகளை உயர்த்தி, 2 கையை உயர்த்தி. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. ஒரு தீங்கு முன்னே அணுகாது, ஒரு சேதமும் ஒரு பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஆமென். அடைக்கலம் புகவே. அவர் செட்டையின் கீழ் மூடு. அவர் செட்டையின் கீழ் ஒரு மகிமை. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால். அவர் செட்டையின் கீழ் செட்டையின். ஓ, கர்த்தருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம். வாவ் 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 வாவ். பாலா ரசா பாலா கபாலா தார். எவ்வளவு இன்பமா இருக்கு. வாலா ஷாபா. எல்லாம் அப்படியே டங்ஸ்ல பேசுங்கப்பா. ஷபுரா கத்துரா. மற்றவங்க ஸ்தோத்திரம் பண்ணு. அபிஷேகம் பெறாதவங்க அந்நிய பாஷை பேசுங்க. எப்படி நிரப்புறார் பார். நீந்த வைக்கிறார். தூதன் வந்து நிக்கிறா. பொல்லாங்கன் உன்னை தூங்கு செய்ய நினைக்கிறவன் உன் பக்கம் நீ வரமாட்டான். உனக்கு துன்பப்படுத்த நினைக்கிறவன் நீ உன் பக்கம் வரமாட்டான். உன்னை அழிக்க நினைக்கிற அந்த திருடன் உன் பக்கம் வரமாட்டான். இயேசு அவருடைய தூதர்கள் உனக்காக அனுப்புவார். பேதுரு நினைச்சா அறுக்கிறது தான் ஒருத்தன் வரப்போறான். ஆனா அங்க நின்னது வேற. அங்க வந்து அது என்ன சொல்ல, கிளைமேக்ஸே மாறுது, சூழ்நிலையே மாறுது. அவன் நினைச்சது ஒண்ணு, ஆனா அங்க நடந்தது ஒண்ணு. தேவ தூதன் வந்து நிற்கிறான். ஆமே, உன் குடும்பத்தில் நீங்க தேவதூதன் வந்து நிற்பட்டும். இந்த அரராத்தை எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க கண்கள் திறக்கப்பட்ட தூதர்கள் இங்க அப்படியே பறந்து போயிடுறத நீங்க பாப்பீங்க. அவசட்டையின் கீழ் அடைக்காலம் புகவே தம் சிறகுகளால் ஒருவேளை ஆவியில தரிசனம் பார்க்கிறவங்க இப்ப பார்க்கலாம், தேவ பிரசன்னத்தை பார்க்கலாம், தேவ மகிமையை பார்க்கலாம், தேவ தூதர்களை பார்க்கலாம். ஓ, நீந்து 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 பற, சிறகடிக்கான். தேவதூதன் சிறகடிக்கிறது போல. மால் துலா ரக்கமுலா ஷபலா கமுரபாலபா. ஓ, glory glory மால். அந்த இடத்துல இறக்கிட்டார் நம்ம ஆண்டவர். தூதன் இறக்கிறார். போடா, அவன்
ரொம்ப ஆட்டம் காட்டிட்டு இருக்கான் ஏரோது. அந்த வசனத்தோட அந்த அதிகாரத்தோட ஏரோது காலி. ஆக்சுவலி நீங்க கடைசியில் படிச்சிருந்த அவனை புழுத்து செத்தான்னு இருக்கும். புரியுதா நான் சொல்றது? வெளிச்சம் பிரகாசித்தது. தேவ தூதன் வந்து நிக்கிற அறையில வெளிச்சம், உன் இருள்ல வெளிச்சம் உதிக்கும். இனிமே விசுவாசிக்கிறீங்களா? உன்னை தூக்கி விட போறார் பார். நீ நினைச்ச இந்த இருளை எப்படி கடந்து போவேன், இந்த இருளை எப்படி தாண்டுவேன், இந்த இருளை எப்படி மேற்கொள்ள போறேன், என்ன சுற்றி இருள் இருக்குது. கர்த்தர் அருளின தீபம் என் தலைமையில் பிரகாசித்தது, அவர் அருளின வெளிச்சத்தால் இருளை நான் கடந்து போனேன். யோபு சொன்னது பாரு. இங்க இந்த இடத்துல வேதம் சொல்லுது, தேவதூதன் வந்ததுனால அந்த அறையில் வெளிச்சம் பிரகாசித்தது. இனி இருள் இல்ல. இனி உன் குடும்பத்தில் இருள், உன் கூடாரத்தில் இருக்கிற இருள், உன் வாழ்க்கையில் இருக்கிற இருள், உன் வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியில் இருள் இருக்கிறதோ மாறுகிறது, வெளிச்சம் உதிக்கிறது. வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்க. ஒருவேளை ஆஸ்பத்திரியில செலவு, ஆஸ்பத்திரியில எத்தனையோ மாதங்களை கடக்கிற பிள்ளைகளுக்கு அந்த வார்த்தை போகட்டும் ஆண்டவரே. அந்த இருள் மாறட்டும். படுக்கையில் இருக்கிறவங்க இருள் மாறட்டும். கடன் பிரச்சனையில் இருக்கிற இருள் மாறட்டும். போதை பழக்கத்தில் அடிமையா இருக்கிறவங்க இருள் மாறட்டும். எந்தெந்த பாவத்தில் அடிமையா இருக்கிறாங்களோ இருள் மாறட்டும். ஓ ஜீசஸ். சிபாலா கபாலா ஷெட்டேலேரேரேரே மாகாமா ஷேகேரிமா கமாலா. தூதனியா வெளிச்சம் உதிக்குது, வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவில் தட்டுறான். பேதுரு சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். சொன்ன உடனே வேதம் சொல்லுது, சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தது. விசுவாசி, உன்னை கட்டி வச்சிருக்கிற கட்டுகள் இன்னைக்கு விழட்டும். உன்னை அடிமைப்படுத்துகிற வல்லமைகள் இன்னைக்கு விழட்டும். உன்னை சோர்வடைய பண்ணுகிற வல்லமைகள் விழுந்து போகட்டும். ஆண்டவர் இன்னைக்கு அதை விழ பண்ணுகிறார். அந்த கட்டுகள் விழுந்தது போல. எத்தனை பேர் வேணும்? அந்த வியாதி, அந்த சாபம், அந்த தரித்திரம், அந்த பொல்லாத அந்த அந்த கேஸ், அந்த பொல்லாத காரியங்கள் விழட்டுமே இயேசுவின் நாமத்தில். விழுந்துறது. ஆமென். ஓ என் வழிகாலில் எல்லாம் என்னை தூதர்கள் காத்திடுவார். எந்தன் பாதம் கல்லில் இடராதபடி எவர் காரங்காலில் ஏந்திடு. பாதம் கல்லில் அவர் சட்டாயின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டாயின் கீழ் அவர் சட்டாயின் கீழ் சொல்லுங்க. என் வழிகாலில் எல்லாம் என்னை தூதர்கள் காத்திடுவார். என் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் காரங்காலில் ஏந்திடுவார். என் பாதம் கல்லில் இடராதபடி அவசட்டாயின் கீழ் அடைக்காலம் புகவே தம் சிறகுகளால் அவசட்டாயின் கீழ் அவசட்டாயின் கீழ் அவன் அவசட்டாயின் கீழ் தேவன் என் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு என்னை சேருமோ, ஒரு வாதையும் அறிக்கை பண்ணு வாயை திறந்து சொல்லு. ஒரு வாதை என் கூடாரத்தை அணுகாது. கூடாரத்தையே தேவன் என் அடைக்கலமே, தேவன் என் அடைக்கல். பலவீனம் எல்லாம் மாறட்டும், போ வியாதி மாறட்டும்,
அற்புதம் நடக்கட்டும். Be healed right now. கூடாரத்தையே பலவீனம் மாறட்டும், வாதை மறையட்டும். ஆமென் ஆமென். அவர் சட்டையின் கீழானே அவர் சட்டையின் கீழ். Glory. ஆமென் ஆமென் ஆமென். அவர் சட்டை. அவர் சட்டையின் கீழ். Fire Lord, அவர் சட்டையின் கீழ். தேவ வல்லமை இறங்கட்டும், கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும், தேவ அபிஷேகம் இறங்கட்டும், தேவ அக்கினி இறங்கட்டும். எங்க மேல உங்க ஆளுகப்பா, என் கூடாரத்தை சுற்றிலும் உங்க ஆளுகை. அவர் சட்டையின் கீழ். சிறகுகளாம் ஓடுவா. ஓ ஷபாலாலாபாலா ரிபாலா ஷரரரரரர ஷராரியே உரஹாதி அன்டோலா சதுரா மாலா தெரே மேலே மோ. Glory, 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 glory. Glory, 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 glory. Wow. Bala shirere. Pakarama. வெளிச்சம் பிரகாசித்த தட்டி எழுப்புறா. சங்கிலிகள் விழுந்து போகிறது. ஆராதிக்கும் போது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உன் கையில் இருக்கிற கட்டு உனக்கே தெரியாம விழட்டும். எது உன் குடும்பத்தை லாக் பண்ணி வச்சிருக்கோ அது உடையுது இன்னைக்கு. எதை வச்சு அவன் சந்தோஷப்பட்டு இருக்கிறானோ, நினைச்சதை நான் நடத்தி இருக்கிறதுனால இன்னும் கொஞ்ச நாள் அவன் பிளான் பண்ணி வச்சிருக்கான், அது விழுது இன்னைக்கு. விழுது. சத்துருவின் தந்திரங்கள் நாசங்கள் எல்லாம் விழுந்து போகிற இன்றையிலிருந்து ஏய் ஸ்தோத்திர பாட்டு பாடுவோம், விண்ணின் வேந்தை போற்றுவோம். அவர் தாழ்ந்துயர்ந்தாரே, அல்லேலூயா. மாந்தர் மீட்பரானாரே, பாடனுபவித்தவர், அல்லேலூயா. ரட்சிப்புக்கு காரண வானில் இப்போதாழ்கிறா, தூதர் பாட்டை கேட்கிறா. அல்லேலூயா. இன்று கிறிஸ்து எழுந்தார், இன்று வற்றி சீரந்தார். சிலுவை சுமந்தவர், மோட்சத்தை திறந்தவர். Hallelujah. Come on. பாடிட்டியோ நரகம் நடுங்கும். தேவதூதன் வந்து
நின்ன உடனே வெளிச்சம் வருது, சங்கிலிகள் எல்லாம் விழுது. அவன் சொல்றான், நீ எல்லாத்தையும் தொடுத்துக்க, அவன் பாதரட்சலாம் தொடுத்துக்க. ஐயோ ஆண்டவர் அவனை கொண்டு போவார், எல்லாம் திறக்கும். இரும்பு காதவு, 2ஆம் காவல், இரும்பு காதம் திறக்கும். மால்காராபா 12ஆம் வசனத்திலிருந்து, மால்கா 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 11லேருந்து வாசிக்கலாம். அப்படி எல்லாரும் அப்படியே கொஞ்சம் எளிமை நினைக்குப்பா. பேதுருக்கு தெளிவு வந்த போது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் சத்ருவின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி, எல்லாரும் சொல்லுங்க, என்னை விடுதலையாக்கும்படி. ஆமென். மனுஷனுடைய எண்ணங்களுக்கும் உன்னை விடுதலையாக்குகிறார். மனுஷனுடைய எண்ணங்களுக்கும் என்ன? ஆமென். வாசிமா. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இதைத்தான் ஆண்டவர் மட்டும் எதிர்பார்க்கிறேன். இதை மட்டும் தான் எதிர்பார்க்கிறேன். அல்லேலூயா. பேதுரு வாசக்கதவை தட்டின போது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வரா. அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்துல கதவை திறவாமல் உள்ளே ஓடி, அவளுக்கு பேதுரு சத்தம் போட்டிருக்கார், யாருப்பா நீங்க திறங்க. பேதுரு சத்தம் கேட்ட உடனே அந்த அம்மாவுக்கு சந்தோஷம் வந்துச்சான். அந்த அம்மாவுக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? சந்தோஷத்தின் செய்தியை நம்ம கேட்க போறோம், மகிழ்ச்சியின் செய்தியை கேட்க போறோம். ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறதானே இந்த செய்தியை நான் எப்ப ஆண்டவரே கேட்பேன். பா விடுதலை. எல்லாம் கை வெட்டி சொல்லுங்க. ஆமென். அவனால கதவை கூட திறக்க உள்ள போய் சொல்றா. பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறாரு. அவர்கள் சொல்றாங்க, நம்பல, அவங்க பிதற்றா, நீ அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதிக்கிறா. அப்பொழுது அவர்கள் தூதனா கூட இருக்கலாம். பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள். நீங்க பிரமிக்கக்கூடிய அற்புதங்களை, ஆச்சரியப்படக்கூடிய அதிசயங்களை, ஆச்சரியம் இது எப்படி ஆச்சு? மனுஷன் எழுதுனது இல்லையா, உனக்காக பரலோகம் எழுதி வச்சிருக்கு. உன்னை குறித்து, இந்த ஊழியத்தை குறித்து, இந்த குடும்பத்தை குறித்து எனக்காக பரலோகம், என் தெய்வம் எழுதி வச்சிருக்கிறார் பார். அது எனக்கு பிரமிப்பா இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? பிரமித்தார்கள். நம்பு, நடக்காதவைகள் உன் வாழ்க்கையில் நடக்கும். தூக்கி விடுவார். எந்த குழியில இருந்தாலும் உன்னை தூக்கி விடுவார். உன்னை எழுப்புவார். உன்னை எரிந்து கொண்டிருக்க செய்வார். அந்த நாய்க்கு என்ன நடந்துன்னு மட்டும் வாசித்து முடிச்சிடலாமா? உன்னை ஒருத்தன் தூக்கி போடுறதுக்கு பிளான் பண்ணானே, உன்னை ஒருத்தன் அறுக்கிறதுக்கு பிளான் பண்ணானே, அவனுக்கு என்ன நடந்துன்னு வாசிக்கலாமா? மாற்றால 21ஆம் வசனத்தை வாசிங்க பாப்போம். குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்துக் கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். அப்பொழுது ஜனங்கள், இது மனுஷ சத்தம் அல்ல, தேவ சத்தம் என்று ஆர்ப்பரித்தார்கள். கூட இருக்கிறவங்களே அவனை ஓச்சு விட்டாங்க. சரியா? உடனே அவன் கொஞ்சம் சந்தோஷப்பட்டான் போல. அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தாதபடியினாலே உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அழைத்தான். இங்கேயும் தூதன் வந்தான், பேதுருவை தூக்கி விட்டான். இங்கேயும் தூதன் வருகிறான், சத்துருவை சங்காரம் பண்ணுகிறான். ஆமென். வேதம் அழகா சொல், தேவ தூதன், கர்த்தருடைய தூதன் அவன் அடித்தான், புழுத்தீரான். அவ சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவான். அவ சட்டையின் கீழ்
அவர் சட்டையின் கீழ் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இதை வீடியோவில் பார்த்து ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே தூக்கி விட்டுருங்கப்பா. எந்த குழியில் இருந்தாலும், மனுஷனால தூக்க முடியாத இடத்துல இருந்தாலும் அப்பா, அரசாங்கமே முடியாதுன்னு நினச்சா கூட என் தேவத்தால் முடியும். ஏன்னா ராஜ்யம் மூடையவைகள். உங்கள் பிள்ளைகளை விடுதலை ஆக்கிருங்க, தூக்கி விட்டுருங்க. பார்த்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், மேன்மைப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில்